அந்த ஆட் பண்றது அப்படின்னு நம்ம பார்த்துட்டு இருக்கோம் இல்லையா? ஸோ இது வந்து நம்ம என்ன ஆமாம் சார். எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன் அப்படின்னா, ஸோ லைக் வந்துட்டு ஒரு கேம்பெயின் எப்படி வந்துட்டு கிரியேட் பண்ணணும்னா, கேம்பெயின் இருக்கிற செட்டிங்ஸ் என்னென்ன இருக்கும், தென் அந்த கேம்பெயின்குள்ள இருக்கிற ஆட் செட் லெவல்ல என்ன மாதிரியான செட்டிங்ஸ் வந்துட்டு உள்ளுக்குள்ள இருக்கும் அப்படின்றத நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ஸோ ஆட் செட் லெவல்ல நம்ம லாஸ்ட் கிளாஸ்ல ஸோ ஆடியன்ஸ் மேனேஜர் அப்படின்ற ஆப்ஷன்ஸ்குள்ள ஸோ லைக் வந்துட்டு என்ன அப்படின்னா 3 விதமான ஆப்ஷன்ஸ் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன். டெமோகிராஃபிக்ஸ் எப்படி யூஸ் பண்ணுறது, இன்ட்ரெஸ்ட் பேஸ்டு ஒரு ஆடியன்ஸ் வந்துட்டு எப்படி யூஸ் பண்ணுறது, தென் அதுக்கப்புறம் வந்துட்டு என்ன அப்படின்னா பிஹேவியர் வைஸ் வந்துட்டு எப்படி ஒரு ஆடியன்ஸை டார்கெட் பண்ணுறது. ஸோ அப்படின்றத வந்துட்டு என்ன அப்படின்னா லாஸ்ட் டைம் வந்துட்டு என்ன அப்படின்னா எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன். கரெக்டா? எஸ் சார். ஓகே. ஸோ அடுத்த செக்ஷன் நம்ம பார்க்குறோம். லைக் வந்துட்டு என்ன அப்படின்னா நம்ம இந்த என்டையர் ஆடியன்ஸ் வந்துட்டு நீங்கள் கிரியேட் பண்ணதுக்கப்புறம் ஸோ கீழே வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பிளேஸ்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன்ஸ் வந்துட்டு கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த பிளேஸ்மெண்ட் அப்படின்ற ஆப்ஷன்ஸ் மூலயமா தான் லைக் நம்மளோட ஆடு இந்த மெட்டா டெக்னாலஜிஸில் இருக்கிற எந்த பிளேஸில் நம்மளோட ஆட் வந்துட்டு டிஸ்பிளே ஆகணும் அப்படின்றத நம்ம கண்ட்ரோல் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் தான் வந்துட்டு என்ன அப்படின்னா பிளேஸ்மெண்ட்டு. ஸோ மெட்டாவில் வந்துட்டு என்ன லைக் வந்துட்டு ஃபீடில் ஆட் டிஸ்பிளே ஆகலாம், தென் அதுக்கப்புறம் வந்துட்டு ரீல்ஸில் ஆட் வந்துட்டு டிஸ்பிளே ஆகலாம், அதே மாதிரி மெசஞ்சரில் ஆட் டிஸ்பிளே ஆகலாம், இன்ஸ்டாகிராமில் ஆட் டிஸ்பிளே ஆகலாம், இன்ஸ்டாகிராமில் ஃபீடில் டிஸ்பிளே ஆகலாம், ஸ்டோரி பார்க்குற இடத்துல ஆட் டிஸ்பிளே ஆகலாம். ஸோ நிறையா பிளேசஸ் இருக்கும் இல்லையா? ஸோ போத் ஃபேஸ்புக் அண்டு இன்ஸ்டாகிராமில் லைக் வந்துட்டு என்ன அப்படின்னா பிளேசஸ் நிறைய இருக்கும். லைக் நம்ம வாட்ஸ்அப் வரும்ல சார்? என்னப்பா? இல்ல வாட்ஸ்அப் வரும்ல சார்? வாட்ஸ்அப் வந்துட்டு இதுக்குள்ள இல்லைங்க. ஒன்லி ஃபேஸ்புக் அண்ட் இன்ஸ்டாகிராம் மட்டும் தான். வாட்ஸ்அப் மெட்டாவோடது இல்லையா சார்? இல்ல மெட்டாவோடது. மெட்டாவில் வந்துட்டு கனெக்ட் பண்ணிக்கலாங்க. பட் வந்துட்டு என்ன அப்படின்னா மெட்டாவில் நம்ம வந்துட்டு வாட்ஸ்அப்ல ஆட் டிஸ்பிளே பண்ண முடியாது. இல்ல சார், ப்ரொமோஷன்ல ப்ரொமோட் பண்றது அந்த மாதிரி. இப்போ நீங்க லாஸ்ட் டைம் ஒரு இதுல கனெக்ட் பண்ணிருந்தோம்ல, நம்ம லிங்க் ஆயிருச்சு மெட்டா. என்ன அப்படின்னா ஒரு பேஜ்ல நம்ம கனெக்ட் பண்றதுங்க. அதாவது யாராவது ரெஸ்பாண்ட் பண்றாங்க, உங்களோட ஆடை கிளிக் பண்றாங்க அப்படின்னா கிளிக் பண்ண யூசரை உங்களோட வாட்ஸ்அப்புக்கு டைரக்ட் பண்ணி வர வைக்க முடியும். அதான் சார். ஓகே. ஆனா உங்களோட ஆட் வாட்ஸ்அப்ல டிஸ்ப்ளே பண்ண முடியாது. ஓகே சார். இப்போ நம்ம கூகுள் வந்துட்டு பார்க்கும்போது கூகுள் ஆட் வந்துட்டு பார்க்கும்போது லைக் வந்துட்டு பிளேஸ்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு அதாவது நெட்வொர்க் அப்படின்றத நம்ம சொல்லியிருப்போம். எஸ்இஓல மட்டும் டிஸ்ப்ளே ஆகணும், யூடியூப்ல மட்டும் டிஸ்ப்ளே ஆகணும், அதர் வெப்சைட்ஸ்ல மட்டும் டிஸ்ப்ளே ஆகணும், ஜிமெயிலில் மட்டும் டிஸ்ப்ளே ஆகணும், மொபைல் ஆப்ஸில் மட்டும் டிஸ்ப்ளே ஆகணும். அப்போ அதெல்லாமே வந்துட்டு என்ன அப்படின்னா கூகுளோட பிளேஸ்மெண்ட் நெட்வொர்க்குங்க. ஸோ அதே மாதிரி இங்கே லைக் வந்துட்டு என்னோட ஆடு நம்ம மெட்டாவில் கிரியேட் பண்ண போகிற ஆடு லைக் என்னோட எந்த பிளேஸில் என்னோட ஆட் வந்துட்டு டிஸ்பிளே ஆகணும் அப்படின்றத கண்ட்ரோல் பண்ணுறதா வந்துட்டு என்ன அப்படின்னா இந்த பிளேஸ்மெண்ட் அப்படின்ற ஆப்ஷன்ஸ். ஸோ இந்த பிளேஸ்மெண்ட் அப்படின்ற ஆப்ஷனை நீங்கள் கிளிக் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா டிஃபால்ட்டாக 2 விதமான மெத்தட் இருக்கும். ஒன்று அட்வான்டேஜ் ப்ளஸ் பிளேஸ்மெண்ட், அதுதான் ரெக்கமெண்டட் மெத்தடுன்னு போட்டுட்டு அதுதான் வந்துட்டு என்ன அப்படின்னா டிஃபால்ட்டாக செலக்ட் பண்ணி வச்சுருப்பாங்க. So use advantage plus placements to maximize your budget and help show your ads to more people. Facebook's delivery system will allocate your ad set budget across multiple placements based on where they are likely to perform best. So advantage placement அப்படின்ற மெத்தட் வந்துட்டு எதுக்காக அப்படின்னா இதுதான் டிஃபால்ட்டாக செலக்ட் ஆகிருக்கும். ஸோ டேரெக்டாக இவங்களோட அந்த ஃபேஸ்புக் டெலிவரி சிஸ்டம் வந்துட்டு என்ன அப்படின்னா அதுவே ஆட்டோமேட்டிக்காக எந்த பிளேஸில் என்னோட ஆடை வந்துட்டு டிஸ்பிளே பண்ணோம் அப்படின்னா நல்லா பெர்ஃபார்ம் ஆகும் அப்படின்றத அல்காரிதமே டிசைட் பண்ணி அல்காரிதமே வந்துட்டு என்ன அப்படின்னா உங்களோட ஆடை வந்துட்டு டிஸ்பிளே பண்ணும். இது டிஃபால்ட் மெத்தடு. செகண்டு மேனுவல் பிளேஸ்மெண்ட் அப்படின்ற ஆப்ஷனு. ஸோ மேனுவல் பிளேஸ்மெண்ட் அப்படின்ற ஆப்ஷன்ஸ் மூலயமா மேனுவலி சூஸ் த பிளேசஸ் டு ஷோ யுவர் ஆடு. நீங்களே வந்துட்டு என்ன அப்படின்னா எந்த பிளேஸில் உங்களோட ஆட் வந்துட்டு டிஸ்பிளே ஆகணும் அப்படின்றத வந்துட்டு என்ன அப்படின்னா செலக்ட் பண்ணிக்கலாம். The more placements you select, the more opportunities you will have to reach your target audience and achieve your business goals. ஸோ நீங்களே வந்துட்டு என்ன அப்படின்னா மேனுவலாக எந்த பிளேஸில் என்னோட ஆட் வந்துட்டு டிஸ்பிளே ஆகணும் அப்படின்றத வந்துட்டு என்ன அப்படின்னா செலக்ட் பண்ணுறதா வந்துட்டு என்ன அப்படின்னா மேனுவல் பிளேஸ்மெண்ட்டு. ஸோ மேலே இருக்கிறது டிஃபால்ட்டாக இந்த மெத்தடில் தான் செலக்ட் ஆகிருக்கும்.
அல்காரிதமே வந்துட்டு என்ன அப்படின்னா எந்தெந்த இடத்துலலாம் ஆடை வந்துட்டு டிஸ்ப்ளே பண்ணணுமோ ஸோ அந்தந்த இடத்துல வந்துட்டு என்ன அப்படின்னா ஆடை டிஸ்ப்ளே பண்ணிக்கும். செகண்ட் நம்ம மேனுவலாக வந்துட்டு என்ன அப்படின்னா நம்ம கண்ட்ரோல் பண்ண போகிறோம். ஓகே, நான் மேனுவல் பிளேஸ்மெண்ட் அப்படின்றத நான் எனேபிள் பண்ணிட்டேன். கீழே ஏபி டெஸ்டிங் சம்மந்தமாக நம்ம தனியாக பார்ப்போம். ஸோ அதெல்லாமே இங்கே வந்து நான் எதுவும் சொல்லலை. ஸோ மேனுவல் பிளேஸ்மெண்ட் அப்படின்றத கிளிக் பண்ணதுக்கப்புறம் கீழே வந்து பார்த்தீங்க அப்படின்னா பிளாட்ஃபார்ம்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு 4 விதமான ஆப்ஷன்ஸ் இருக்கு பாருங்க. ஃபேஸ்புக்கில் தெரியணுமா, இன்ஸ்டாகிராமில் தெரியணுமா, ஆடியன்ஸ் நெட்வொர்க்கில் தெரியணுமா, மெசஞ்சரில் தெரியணுமா அப்படின்ற ஆப்ஷன்ஸ் வந்துட்டு இருக்கு. ஸோ இந்த இடத்துல நீ வந்துட்டு என்ன அப்படின்னா பிளாட்ஃபார்ம் வந்துட்டு நீங்கள் வந்துட்டு கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். பட் அதுக்கு மேலே நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா டிவைசஸ் அப்படின்ற ஒரு ஆப்ஷன்ஸ் வந்துட்டு இருக்கு. ஸோ அங்கே வந்துட்டு என்ன இருக்கு, டிஃபால்ட்டாக ஆல் டிவைசஸில் உங்களோட ஆட் வந்துட்டு டிஸ்பிளே ஆகும். ஸோ இதை நீங்கள் எடிட் பண்ணி நீங்கள் மொபைலில் மட்டும் டிஸ்பிளே ஆகணும் என்னோட ஆடு, டெஸ்க்டாப்பில் மட்டும் என்னோட ஆடு டிஸ்பிளே ஆகணும் அப்படின்னா நீங்கள் கண்ட்ரோல் பண்ணிக்கோங்க. ஓகே, டிவைசஸ்க்கு அப்புறம் கீழே வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 4 விதமான பிளாட்ஃபார்ம்ஸ் வந்துட்டு கொடுக்குறாங்க. ஃபேஸ்புக்கு. ஸோ ஆடியன்ஸ் நெட்வொர்க்னா சார்? ஆடியன்ஸ் நெட்வொர்க் அப்படின்றது நம்மளோட ஆடியன்ஸ் யாரு அப்படின்றத செட் பண்றதுங்க. ஓகே சார். பிளேஸ்மெண்ட் அப்படின்றது லைக் அவங்க பார்க்குற எந்த இடத்துல என்னோட ஆட் வந்துட்டு டிஸ்பிளே ஆகணும் அப்படின்றத கண்ட்ரோல் பண்றதுங்க. ஓகே சார், ஓகே சார். ஆடியன்ஸ் நெட்வொர்க்ல நான் வந்துட்டு என்ன பண்ணிடுவேன், விவேக நான் டார்கெட் பண்ணிடுவேன். பட் பிளேஸ்மெண்ட் அப்படின்றது விவேக்கு ஃபேஸ்புக்ல ரீல்ஸ் பார்க்கும்போது என்னோட ஆட் தெரியணும். அப்போ அந்த பிளேஸ்மெண்ட் தான் கீழே. ஓகே சார். இல்ல சார், பிளாட்ஃபார்ம்ஸ்ல ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், ஆடியன்ஸ் நெட்வொர்க்னு இருக்கு சார், மெசஞ்சர் அப்படின்னு சொல்லிட்டு அதுல. சொல்லுங்க. இல்ல அதான் சார், அதனால தான் சார் கேட்டேன். எஸ், அதான் வந்துட்டு எனக்கு வந்துட்டு அப்படின்னா ஃபேஸ்புக்ல மட்டும் என்னோட ஆட் தெரியணும் அப்படின்னா நீங்க ஃபேஸ்புக் மட்டும் எனேபிள் பண்ணிக்கலாம். அதாவது விவேக் நான் டார்கெட் பண்ணியிருக்கிற லொகேஷன்ல மேல இருக்கிறாரு. அந்த பர்சனை ஃபேஸ்புக் வந்துட்டு ஓபன் பண்ணி பார்க்கும்போது எனக்கு அவரோட பிளேஸ்ல என்னோட ஆட் தெரியும். அப்போ ஃபேஸ்புக் மட்டும் எடுத்துக்கிட்டிங்கன்னா உள்ளுக்குள்ள பாருங்க நிறைய ஆப்ஷன்ஸ் வந்துட்டு கொடுக்குறாங்க. ஃபேஸ்புக் ஃபீடுன்னு ஒரு பிளேஸ் இருக்கு, ஃபேஸ்புக் ப்ரொஃபைல் ஃபீடுன்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்கு, ஃபேஸ்புக் மார்க்கெட் பிளேஸ் கேள்விப்பட்டிருக்கீங்க இல்லையா? ஆமா சார். ஸோ ஃபேஸ்புக் மார்க்கெட் பிளேஸ்ல விவேக் வந்துட்டு உள்ளுக்குள்ள டிராவல் பண்ணும்போது அங்க அவரோட ஆட் நம்மளோட ஆட் டிஸ்பிளே ஆகும். அதே மாதிரி ஃபேஸ்புக் வீடியோ ஃபீடில் ஆட் வந்துட்டு டிஸ்பிளே பண்ணுவாங்க. ஸோ அதே மாதிரி கீழே வந்துட்டு என்ன அப்படின்னா ஃபேஸ்புக் ஸ்டோரிஸில் ஆட் டிஸ்பிளே பண்ணுவாங்க, ஃபேஸ்புக் ரீல்ஸில் ஆட் வந்துட்டு டிஸ்பிளே பண்ணுவாங்க, ஃபேஸ்புக் இன்ஸ்ட்ரீம் வீடியோஸில் ஆட் வந்துட்டு டிஸ்பிளே பண்ணுவாங்க. அதே மாதிரி ஃபேஸ்புக் ரீல்ஸில் என்னோட ஆடை வந்துட்டு டிஸ்பிளே பண்ணுவாங்க, ஃபேஸ்புக் சர்ச் ரிசல்ட்டில் என்னோட ஆடை வந்துட்டு டிஸ்பிளே பண்ணுவாங்க. நீங்கள் மேலே ஃபேஸ்புக் மட்டும் எனேபிள் பண்ணிங்கன்னா ஒன்லி ஃபேஸ்புக்கோட பிளாட்ஃபார்ம்ஸில் மட்டும்தான் உங்கள் ஆட் வந்துட்டு டிஸ்பிளே ஆகும். ஓகே சார். எனக்கு ஒன்லி ஃபீடில் மட்டும்தான் வேணும். ஃபீடு அப்படின்னா லைக் நம்மளோட அந்த ஃபேஸ்புக் பேஜை வந்துட்டு நம்மளோட ஃபேஸ்புக் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிட்டு நம்ம ஜஸ்ட் வந்துட்டு என்ன அப்படின்னா ஃப்ரெண்ட்ஸ்ல என்னென்ன போஸ்ட் போட்டிருக்காங்க அப்படின்றதுக்காக பார்க்கறதுக்காக வருவோம் இல்லையா? ஸோ அதுதான் வந்துட்டு ஃபேஸ்புக் ஃபீடு. ஸோ எனக்கு அந்த ஃபீடில் மட்டும்தான் வேணும்னா நீங்கள் கீழே இருக்கிற எல்லாத்துலேயும் வந்துட்டு அப்படின்னா டீசெலக்ட் பண்ணிக்கலாம் பாருங்க. ஸோ இதுதான் மேனுவல். பட் இதே நீங்கள் ஆட்டோமேட்டிக்கில் இருந்துச்சு அப்படின்னா அல்காரிதம் வந்துட்டு அதுவே செட் பண்ணிக்கும். நீங்கள் எங்கே வேணாலும் காட்டுறதோ எந்த இடத்துலலாம் ஸ்பேஸ் அவைலபிள் இருக்கும் அங்கெல்லாம் போயிட்டு வந்துட்டு என்ன அப்படின்னா உங்களுக்கு வந்து டிஸ்ப்ளே பண்ணிடும். ஓகே சார். சப்போஸ் நீங்கள் உங்களோட ஆடு இன்ஸ்டாகிராமில் மட்டும்தான் ஆட் வந்து டிஸ்ப்ளே பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா ஸோ இங்கே இன்ஸ்டாகிராம் மட்டும் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். ஃபேஸ்புக்கை நீங்கள் எடுத்து விட்டுலாம். இன்ஸ்டாகிராமில் மட்டும்தான் உங்களோட ஆட் வந்துட்டு டிஸ்ப்ளே ஆகும். அடுத்து ஆடியன்ஸ் நெட்வொர்க். ஸோ ஆடியன்ஸ் நெட்வொர்க் அப்படின்னா ஸோ மெட்டா கூட டைப் பண்ணியிருப்பாங்க இல்லையா? லைக் வந்துட்டு என்ன அப்படின்னா நிறையா வெப்சைட்ஸ் வந்துட்டு உள்ளுக்குள்ள டைப் பண்ணியிருப்பாங்க. அவங்களும் வந்துட்டு என்ன அப்படின்னா மணி சம்பாதிக்கணுன்றதுக்காக. தென் அதுக்கப்புறம் மொபைல் அப்ளிகேஷனை வந்துட்டு என்ன அப்படின்னா ரிஜிஸ்டர் பண்ணியிருப்பாங்க. ஸோ அது மாதிரியான நெட்வொர்க்கில் வந்துட்டு என்ன அப்படின்னா உங்களோட ஆட் வந்துட்டு என்ன அப்படின்னா அதாவது தேர்ட் பார்ட்டி சைட்ஸுங்க. தேர்ட் பார்ட்டி சைட்ஸு தேர்ட் பார்ட்டி அப்ளிகேஷனில் உங்களோட ஆட் வந்துட்டு டிஸ்பிளே ஆகும். தென் ஃபோர்த் ஒன் வந்துட்டு என்ன அப்படின்னா மெசஞ்சர். டேரெக்டாக வந்துட்டு என்ன அப்படின்னா மெசஞ்சர்லேயே உங்களோட ஆட் வந்துட்டு டிஸ்பிளே ஆகும். அப்போ இந்த பிளாட்ஃபார்ம்ஸ் அப்படின்ற ஆப்ஷன்ஸ் மூலியமா நீங்க எந்த இடத்துல என்னோட ஆட் வந்துட்டு தெரியணும் அப்படின்றத கண்ட்ரோல் பண்றதுக்காக தான் இந்த ஆப்ஷன்ஸ் பிளேஸ்மெண்ட். ஓகே சார். புரிஞ்சுதுங்களா? புரிஞ்சது சார். ஓகே. ஸோ டிஃபால்ட்டா உங்களுக்கு என்ன ஆப்ஷன்ஸ் இருக்கு? டிஃபால்ட்டா உங்களுக்கு வந்துட்டு என்ன அப்படின்னா அட்வான்டேஜ் பிளஸ் பிளேஸ்மெண்ட் அப்படின்ற ஆப்ஷன்ஸ். அதாவது அல்காரிதமே வந்துட்டு என்ன அப்படின்னா அதுவே வந்துட்டு என்ன அப்படின்னா அலோகேட் பண்ணிக்குது. பட் இதுதான் ரெக்கமெண்டட் என்ன சார்?
ஓகே சார். ஸோ மேனுவல் பிளேஸ்மெண்ட் அப்படின்றது நீங்க வேணும்னா நீங்க வந்துட்டு ஏதாவது பர்டிகுலர் சேனலை மட்டும், அதாவது பர்டிகுலர் நெட்வொர்க்கை மட்டும் நீங்க செலக்ட் பண்ணிட்டு நீங்க ரன் பண்ணணும் அப்படின்னா கீழே மேனுவல் பிளேஸ்மெண்ட். ஓகே சார். ஓகே. ஸோ இந்த பிளேஸ்மெண்ட் ஆப்ஷன்ல இதுதான் மெயினாக நீங்கள் பார்க்க வேண்டியது. ஸோ பிளேஸ்மெண்ட்ல 2 விதமான ஆப்ஷனு. ஒன்று ரெக்கமெண்டட் மெத்தடு, அதுவே வந்துட்டு என்ன அப்படின்னா உங்களுக்கு ஆடை வந்துட்டு டிஸ்ப்ளே பண்ணிடும். செகண்ட் வந்துட்டு என்ன அப்படின்னா மேனுவல் பிளேஸ்மெண்ட்டு, நீங்கள் தான் வந்துட்டு என்ன அப்படின்னா கண்ட்ரோல் பண்ண போறீங்க. ஸோ எந்த இடத்துல என்னோட ஆட் வந்துட்டு டிஸ்ப்ளே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேங்களா? ஓகே சார். ஓகே. அப்போ ஒரு ஆட் செட்டு வந்துட்டு நீங்க வந்துட்டு கிரியேட் பண்ணணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் நீங்க வந்துட்டு என்ன அப்படின்னா செலக்ட் பண்ண போறது பெர்ஃபார்மன்ஸ் கோல். ஸோ பெர்ஃபார்மன்ஸ் கோலில் லைக் வந்துட்டு என்ன பண்ண போறீங்க, லைக் எப்படி என்னோட ஆட் வந்து ஒர்க் ஆகணும், நான் எக்ஸ்பெக்ட் பண்ண போற ரிசல்ட் வந்துட்டு என்ன அப்படின்ற ஆப்ஷன் வந்துட்டு இருக்கு. ஸோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம பிட்டிங் ஸ்ட்ராட்டஜிஸ் வந்துட்டு என்ன அப்படின்னா நம்ம வந்துட்டு செலக்ட் பண்ணிக்கிறோம். ஸோ அடுத்து நம்ம எந்த பேஜ் வழியா நான் என்னோட ஆடை வந்துட்டு ப்ரமோட் பண்ண போறேன் அப்படின்ற பேஜை வந்து நீங்க வந்துட்டு சூஸ் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ ஃபேஸ்புக் பேஜ் வந்துட்டு என்ன அப்படின்னா நீங்க செலக்ட் பண்றீங்க இங்க. தென் அதுக்கப்புறம் டைனமிக் கிரியேட்டிவ் நான் தனியாக சொல்கிறேன்னு சொல்லியிருக்கேன். நீங்கள் ஆட் காப்பீஸ் கிரியேட் பண்ணி பார்த்தா தான் இது எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்றது உங்களுக்கு தெரியும். அதுக்கப்புறம் பட்ஜெட் அண்ட் ஷெட்யூல் ஆப்ஷனில் நம்ம கேம்பெயின் லெவல்லே பட்ஜெட் வந்துட்டு செட் பண்ணுறதுக்கான ஆப்ஷன்ஸ் வந்துட்டு இருக்குது. ஆட் செட் லெவலில் பட்ஜெட் வந்துட்டு செட் பண்ணுறதுக்கான ஆப்ஷன்ஸ் வந்துட்டு இருக்குது. ஸோ நம்ம கேம்பெயின் லெவல்லையே நம்ம வந்துட்டு பட்ஜெட் வந்துட்டு நம்ம செட் பண்ண போகிறதுனால இங்கே ஆட் செட் லெவலில் பட்ஜெட் செட் பண்ணுறதுக்கான ஆப்ஷன்ஸ் வந்துட்டு இங்கே இல்லை. ஸோ ஷெட்யூல் பண்ணுறதுக்கான ஆப்ஷன்ஸ் வந்துட்டு கொடுத்துருக்குறாங்க. எந்த டேட்லேருந்து எந்த டேட் வரைக்கும் நான் கிரியேட் பண்ண போகிறேன் இந்த ஆட் செட் வந்துட்டு ஒர்க் ஆகணும் அப்படின்றத நம்ம செட் பண்ணுறதுக்கான ஆப்ஷன்ஸ் கொடுக்குறாங்க. தென் அதுக்கப்புறம் பட்ஜெட்டை வந்துட்டு ஷெட்யூல் பண்ணுறதுக்கான ஆப்ஷன்ஸுமே வந்துட்டு என்ன அப்படின்னா நம்ம கேம்பெயின் லெவலே நம்ம செட் பண்ணியிருந்தோம். ஸோ இங்கே வந்துட்டு என்ன அப்படின்னா லைக் வந்துட்டு இந்த ஆப்ஷன்ஸ் வந்துட்டு இங்கே அவைலபிள் இல்லை ஆட் செட்டுக்குள்ளே. அதே மாதிரி ஆட் ஸ்பெண்டிங் லிமிட்டு, ஸோ எவ்வளோ ருபீஸ் வந்துட்டு ஒர்க் ஆகும்போது என்னோட ஆட் வந்துட்டு ஆட்டோமேட்டிக்காக வந்துட்டு என்ன அப்படின்னா பர்டிகுலர் ஆட் செட் வந்துட்டு ஸ்டாப் ஆகிக்கணும் அப்படின்றத செட் பண்ணுறதுக்கான ஆப்ஷன்ஸ் வந்துட்டு என்ன அப்படின்னா இந்த பட்ஜெட் அண்ட் ஷெட்யூல் அப்படின்ற ஆப்ஷன்ஸ்குள்ளே இருக்குது. தென் அதுக்கப்புறம் ஆடியன்ஸ் அப்படின்ற ஆப்ஷன்ஸ்குள்ளே வரும்போது உங்களோட டார்கெட்டிங் ஆடியன்ஸ் யார் அப்படின்றத வந்துட்டு செட் பண்ணுறதுக்கான ஆப்ஷன்ஸ் வந்து இதுக்குள்ளே ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ இங்கே வந்துட்டு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா லொக்கேஷன்ஸ் டார்கெட் பண்ணுறதுக்கான ஆப்ஷன்ஸ் கொடுத்தாங்க, டார்கெட் பண்ணுறதுக்கான ஆப்ஷன்ஸ் வந்துட்டு கொடுத்தாங்க. தென் அதுக்கப்புறம் டீடைல் டார்கெட்டிங் மூலியமா உள்ளுக்குள்ள 3 விதமான ஆப்ஷன்ஸ் வந்துட்டு கொடுத்தாங்க. ஒன்று லைக் வந்துட்டு என்ன அப்படின்னா டெமோகிராஃபிக்ஸு, ஸோ செகண்ட் ஒன்று வந்துட்டு என்ன அப்படின்னா இன்ட்ரெஸ்ட்டு, தேர்ட் ஒன்று வந்துட்டு என்ன அப்படின்னா பிஹேவியர். தென் அதுக்கப்புறம் அண்டு கண்டிஷன் யூஸ் பண்ணி நீங்கள் வந்துட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா நீங்கள் ஏதாவது ஆடியன்ஸை டார்கெட் பண்ணுறதுக்கும் அவங்க ஆப்ஷன்ஸ் வந்துட்டு உள்ளுக்குள்ள வந்துட்டு ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. தென் அதுக்கப்புறம் லாங்குவேஜ், என்ன லாங்குவேஜ் பேசுகிற பீப்புளுக்கு என்னோட ஆட் வந்துட்டு தெரியணும். ஸோ இது எல்லாமே வந்துட்டு என்ன அப்படின்னா நம்ம இந்த ஆடியன்ஸ் செட்டிங்ஸ்குள்ளே நம்ம பார்த்தது. ஸோ ஃபைனலாக வந்துட்டு என்ன அப்படின்னா பிளேஸ்மெண்ட் அப்படின்ற ஆப்ஷனு. ஸோ இந்த பிளேஸ்மெண்ட் அப்படின்ற ஆப்ஷன்ஸில் 2 விதமான மெத்தட் வந்துட்டு இருக்குது. ஒன்று அட்வான்டேஜ் ப்ளஸ் பிளேஸ்மெண்ட்டு, இதுதான் டிஃபால்ட் மெத்தடாக உள்ளுக்குள்ளே வந்துட்டு இருக்கும் நீங்கள் ஆட் ரன் பண்ணுறதுக்காக ஸ்டார்ட் பண்ணும்போது. செகண்ட் ஒன்று வந்துட்டு என்ன அப்படின்னா மேனுவல் பிளேஸ்மெண்ட்டு. ஸோ மேனுவல் பிளேஸ்மெண்ட் மூலயமா நீங்கள் எந்த பிளேஸில் உங்களோட ஆட் வந்துட்டு டிஸ்பிளே ஆகணும் அப்படின்றத வந்துட்டு என்ன அப்படின்னா கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். ஸோ ஓகே, மேலேருந்து ஒரு ஆட் செட் லெவலில் இருக்கிற செட்டிங்ஸில் ஏதாவது டவுட்ஸ் இருக்கா உங்களுக்கு? இல்லை சார். ஓகே, இப்போ ஒரு கேம்பெயின் லெவலில் செட்டிங்ஸ் வந்துட்டு பண்ணியாச்சு. தென் அதுக்கப்புறம் வந்துட்டு என்ன அப்படின்னா ஒரு ஆட் செட் லெவல்லையும் வந்துட்டு என்ன அப்படின்னா நம்ம வந்துட்டு ஒரு செட்டிங்ஸ் வந்துட்டு பண்ணிட்டோம். ஓகே, அடுத்து ஸோ நான் டேரெக்டாக வந்துட்டு என்ன அப்படின்னா நெக்ஸ்ட் அப்படின்ற பட்டனை வந்து நான் கிளிக் பண்ணிக்கிறேன். ஸோ ஃபைனலாக வந்துட்டு என்ன அப்படின்னா ஆட் காப்பி கிரியேட் பண்ணுற இடத்துக்கு நம்ம வந்துடுறோம். ஸோ இது இங்கே இருக்கிற செட்டிங்ஸ் எல்லாமே ஆட் காப்பி கிரியேட் பண்ணுறதுக்கான செட்டிங்ஸ். ஸோ ஃபர்ஸ்ட் கேம்பெயின் லெவலு, ஆட் செட் லெவலு, ஆட் செட்டுக்குள்ள ஆட் காப்பி அப்படின்னா கிரியேட் பண்ண போகிறோம். ஓகேங்களா? ஓகே சார். ஓகே, ஸோ இப்போ நம்ம ஃபைனலாக ஆட் கிரியேட் பண்ணுறதுக்காக அந்த ஆடுக்கான நேம் வந்துட்டு என்ன அப்படின்னா நம்ம வந்துட்டு இந்த இடத்துல கொடுத்துடலாம். நான் கூகுள் ஆடுக்காக ஒரு ஆட் வந்துட்டு நான் கிரியேட் பண்ண போகிறேன். ஸோ கூகுள் ஆட் அப்படின்றது நான் இந்த இடத்துல கொடுத்துட்றேன் ஆட் நேம். ஸோ இதுக்கு கீழே வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா பார்ட்னர்ஷிப் ஆட் அப்படின்ற ஒரு ஆப்ஷன்ஸ் வந்துட்டு இந்த இடத்துல எனேபிள் பண்ணியிருப்பாங்க. ஸோ டிஃபால்ட்டாக ஆஃபில் தாங்க இருக்கும். ஸோ இப்போ சப்போஸ் இதை நீங்கள் ஆன் பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்களேன், சப்போஸ் இதை நீங்கள் ஆன் பண்ணீங்கன்னா நீங்கள் புதுசாக கிரியேட் பண்ணிட்டு வரும்போது இந்த ஆப்ஷன்ஸ் வந்துட்டு உங்களுக்கு ஒர்க் ஆகும். ஏன்னா நம்ம கிரியேட் பண்ணி இதிலே ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறோம். உங்களுக்கு இந்த ஆப்ஷன்ஸ் வந்துட்டு இந்த இடத்துல உங்களுக்கு டிசேபிளில் தான் இருக்குது. நான் ரெஃப்ரெஷ் பண்ணி பார்க்குறேன்.
ஸோ இந்த பார்ட்னர்ஷிப் ஆட் அப்படின்ற ஒரு ஆப்ஷன்ஸ் வந்துட்டு எதுக்காக கொடுக்குறாங்க அப்படின்னா, இப்போ நான் வந்துட்டு வென்சன் அகாடமி அப்படின்ற ஒரு பேர்ல நான் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கோர்ஸ் வந்துட்டு ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கேன். தென் அதுக்கப்புறம் வந்துட்டு என்ன அப்படின்னா வென்சன் அப்படின்ற ஒரு பேர்ல நான் வந்து என்ன பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னா டிஜிட்டல் மார்க்கெட்டிங் சர்வீசஸ் வந்துட்டு ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கேங்க. ஓகேவா? இப்போ சார். நான் வந்துட்டு என்ன பண்ண போறேன் அப்படின்னா ஒரு கேம்பெயின் வந்துட்டு ரன் பண்ண போறேன். கூகுள் ஆடுக்காகவே ஒரு கேம்பெயின் வந்துட்டு ரன் பண்ண போறேன். ஸோ அப்போ என்னோட ஆட் எந்த பேஜ் வழியா ப்ரொமோட் ஆகணும்? வென்சன் அகாடமி வழியா தான் எனக்கு வந்துட்டு ப்ரொமோட் ஆகணும் அப்படின்றதுனால ஸோ வென்சன் அகாடமி அப்படின்ற அந்த பேஜ் வழியா வந்துட்டு என்னோட ஆட் வந்துட்டு என்ன அப்படின்னா ப்ரொமோட் ஆயிடும். ஆமா சார். ஆனா எனக்கு நான் இன்னொரு பேஜ் வழியாவும் சேம் ஆட் வந்துட்டு நான் ப்ரொமோட் பண்ணணும் அப்படின்னா நீங்க பார்ட்னர்ஷிப் ஆட எனேபிள் பண்ணி இன்னொரு பேஜையும் நீங்க வந்துட்டு என்ன அப்படின்னா செலக்ட் பண்ணிக்கலாம். அப்போ அட் அ டைம் வந்துட்டு என்ன நடக்க போகுது, ரெண்டு விதமான வென்சன் அகாடமி பேஜ் வழியாவும் ஆட் தெரியும், வென்சன் அப்படின்ற பேஜ் வழியாவும் ஆட் தெரியும். ஸோ இருங்க, நான் புதுசாக ஒரு கேம்பெயின் வந்துட்டு கிரியேட் பண்ணும்போது இந்த செட்டிங்ஸ் வந்துட்டு உங்களுக்கு இருக்கும். செட்டிங்ஸ் வந்துட்டு என்ன அப்படின்னா அங்கே கொண்டுட்டு வரேன், காட்டுறேன். ஸோ கிரியேட்டு அவேர்னஸ் அப்படின்ற ஒரு கேம்பெயினை கண்டினியூ. ஸோ நாங்கள் வேறு எந்த செட்டிங்ஸுமே நான் பண்ணலை. ஸோ டேரெக்டாக வந்துட்டு என்ன அப்படின்னா ஆட் செட் லெவலுக்குள்ளே வந்துடுறேன். ஸோ ஆட் செட் லெவலுக்குள்ளே வந்துட்டு நான் ரன் பண்ண போகிற பேஜ் எந்த பேஜ் வழியாக நான் ஆட் ரன் பண்ணுமோ அந்த பேஜை மட்டும் இந்த இடத்துல நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ வென்சன் அகாடமி அப்படின்ற ஒரு பேஜு. ஓகே, நான் டேரெக்டாக அந்த இடத்துல செலக்ட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் பேஜுக்கு நான் வந்துடுறேன். ஸோ இப்போ பாருங்கள் பார்ட்னர்ஷிப் ஆட் அப்படின்றது நான் எனேபிள் பண்ணுறதுக்கான ஆப்ஷன்ஸ் வந்துட்டு இருக்குது. நான் எனேபிள் பண்ணுறேன் பாருங்கள். இப்போ ஆஃப்ல இருக்கு, இப்போ ஆன்ல இருக்கு. நீங்கள் ஆன் பண்ணதுமே கீழே ஐடென்டிட்டி அப்படின்ற ஒரு பேஜ் வந்துட்டு இந்த இடத்துல உங்களுக்கு வந்து டிஃபால்ட்டாக ஐடென்டிட்டி அப்படின்ற ஒரு பேஜ் இருக்கு. இங்கே ஒரே ஒரு பேஜ் நம்ம முன்னாடி ஆட் செட் லெவலில் என்ன பேஜ் பண்ணோம், வென்சன் அகாடமி அப்படின்ற ஒரு பேஜ் தான் செலக்ட் பண்ணோம். அதோட கனெக்டாக இருக்கிற வென்சன் அகாடமி அப்படின்ற இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்டுமே வந்துட்டு என்ன அப்படின்னா எனக்கு வந்துட்டு இங்கே வந்துட்டு கனெக்டில் தான் இருக்குது. அப்போது என்னோட ஆடு வென்சன் அகாடமி அப்படின்ற ஃபேஸ்புக் பேஜ் வழியாகவும் வென்சன் அகாடமி அப்படின்ற இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட் வழியாகவும் வந்துட்டு என்ன அப்படின்னா போத் ஃபேஸ்புக் அண்ட் இன்ஸ்டாகிராமில் என்னோட ஆட் வந்துட்டு டிஸ்பிளே ஆகும். இப்போ நான் பார்ட்னர்ஷிப் ஆட் அப்படின்றத நான் இந்த இடத்துல வந்துட்டு நான் எனேபிள் பண்ணேன் அப்படின்னா கீழே செலக்ட் செகண்ட் ஐடென்டிட்டி அப்படின்ற ஒரு ஆப்ஷன்ஸ் வந்துட்டு இங்கே உங்களுக்கு வந்துட்டு கொடுத்துருவாங்க. ஸோ இந்த செலக்ட் செகண்ட் ஐடென்டிட்டி அப்படின்றத எனக்கு இங்கே கிளிக் பண்ணி பாருங்கள், கீழேயே செலக்ட் செகண்ட் ஐடென்டிட்டி சூஸ் ஃபேஸ்புக் பேஜ் அவங்களோட இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட் வந்துட்டு கேட்குது. ஸோ இந்த இடத்துல நான் வென்சன் அப்படின்ற நேம் கொடுக்குறேன். அதுக்கப்புறம் வந்துட்டு பாருங்கள் வென்சன் டிஜிட்டல் அப்படின்ற இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட் வந்துட்டு ஆட்டோமேட்டிக்காக அந்த பேஜ் மூலியமாக நான் கனெக்ட் பண்ணியிருக்கிறதுனால ஆட்டோமேட்டிக்காக ஃபெச் பண்ணி எடுத்துகிட்டு வந்துருச்சு. இப்போ சைடில் பாருங்கள் என்னோட ஆடு வென்சன் அகாடமி அண்டு வென்சன் டிஜிட்டல். என்னோட ஆடு இந்த ரெண்டு பேஜ் வழியாகவுமே வந்துட்டு என்ன அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு ப்ரமோட் ஆகும். புரிஞ்சுதுங்களா? ஓகே சார். ஆனா லிமிட் 2 பேजेस தானா சார், இல்ல மல்டிபிள்? ஓகே ஓகே. இது என்ன பெனிஃபிட் சார் இதனால? ஆக்சுவலி வந்துட்டு என்ன அப்படின்னா பெனிஃபிட் அப்படின்றது வந்துட்டு லைக் வந்துட்டு இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம பண்றது லைக் வந்துட்டு என்ன அப்படின்னா நான் இப்போதான் என்னோட பிசினஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணிருக்கேன்னு வச்சுக்கோங்களேன். வென்சன் அகாடமி இப்போதான் ஸ்டார்ட் பண்ணிருக்கேன். பட் வென்சன் வந்துட்டு என்ன அப்படின்னா ஒரு 5 இயர்ஸாவே ரன் பண்ணிட்டு இருக்கேன். அப்போ என்னோட வென்சன் அப்படின்ற நேம் வந்துட்டு என்ன அப்படின்னா ஃபெமிலியரா எல்லா பேருக்குமே தெரியும்னு வச்சுக்கோங்க. ஸோ நான் அந்த பேஜ் வழியா நான் ஒரு ப்ராடக்ட் வந்துட்டு ப்ரொமோட் பண்ணும்போது அதுக்கு ஃபர்ஸ்ட் ட்ரஸ்ட் வந்துட்டு ஈஸியாக எனக்கு கிடைச்சிரும். ஓகே, இவங்க வந்துட்டு என்ன அப்படின்னா ஏதோ ஒரு புதுசாக ஒரு பிஸ்னஸ் வந்துட்டு ரன் பண்ணுறாங்க அப்படின்றது. பட் இப்போ நான் வென்சன் அகாடமி வழியாக நான் ரன் பண்ணும்போது என்ன நடக்கும், அவங்க திரும்ப நம்மளோட ப்ரொஃபைலை கிளிக் பண்ணி பார்ப்பாங்க, போஸ்டர்ஸ்லாம் எவ்வளோ போட்டிருக்காங்கன்னு பார்ப்பாங்க. ஸோ அப்போ வந்துட்டு என்ன அப்படின்னா ஓகே புதுசாக ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க, இந்த அளவுக்கு ஆக்டிவ் அல்ல பேஜ் அப்படின்றது வந்துட்டு என்ன அப்படின்னா அவங்க ஸ்கிப் பண்ணிட்டு போகிறதுக்கான சான்சஸ் வந்துட்டு இருக்கு. இல்ல சார், இப்ப அவேர்னஸ் ஒரு இதுலயும் அப்படி பண்ண முடியாதுல்ல சார் இதுல. இப்ப அவேர்னஸ் மட்டும் ஆப்ஜெக்டிவ் வந்து செலக்ட் பண்ணிட்டு வரமா அந்த ஆப்ஜெக்டிவ் அதுதான் பண்ண முடியும். உங்களுக்கு வந்துட்டு வர்க் ஆகும். ஓகே சார், ஓகே சார். சோ உங்களுக்கு வந்துட்டு என்ன அப்படின்னா இந்த பார்ட்னர்ஷிப் ஆட்ன்றது வேணும்னா நீங்க எனேபிள் பண்ணிக்கலாம், வேணாட்டி நீங்க வந்துட்டு ஸ்டாப் பண்ணிக்கலாங்க. சரியா? ஓகே சார், ஓகே சார். இப்போ இந்த மெனு எதுக்கு இருக்குன்னு தெரிஞ்சிருச்சா அப்போ? ஓகே சார். பட் இது ரெக்வயர்ட் இல்ல என்ன சார், ரெக்வயர்மென்ட் இருக்காதுன்னு ரன் பண்றதா இருந்தா ரன் பண்ணிக்கலாம், அது ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க. இப்போ நான் வந்துட்டு எப்படின்னா ரன் பண்றது வென்சன் அகாடமிலயும் நான் ரன் பண்ணுவேன். ஓகே ஓகே சார். ஸோ
ஸோ அது நம்மளோட ரெக்யர்மெண்ட்டை பொறுத்து தான். சரிங்களா? ஓகே சார், ஓகே சார். தென் அதுக்கப்புறம் கீழே வந்துட்டு என்ன அப்படின்னா ஐடென்டிட்டி அப்படின்ற ஆப்ஷன்ஸில் ஸோ கீழே எந்த ஃபேஸ்புக் பேஜ் வழியாக நம்ம ஆட் ரன் பண்ண போகிறோம் அப்படின்ற பேஜ் வந்துட்டு என்ன அப்படின்னா டிஃபால்ட்டாக செலக்ட் ஆகிருக்கு. தென் அதுக்கப்புறம் கீழே வந்துட்டு அதோட இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்டுமே வந்துட்டு என்ன அப்படின்னா சேர்ந்து இந்த இடத்துல வந்துட்டு என்ன அப்படின்னா டிஸ்பிளே ஆகுது. அப்போது ஃபேஸ்புக்கில் தெரிய போகிற ஆட் எல்லாமே ஃபேஸ்புக் பேஜ் வழியாக இங்கே என்ன செலக்ட் பண்ணியிருக்கோ இந்த பேஜ் வழியாக ஆட் வந்துட்டு ரன் ஆக போகுது. அதே மாதிரி இன்ஸ்டாகிராமில் ஆட் டிஸ்பிளே ஆக போகிறது எல்லாமே இந்த இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட் வழியாக ஆட் வந்துட்டு என்ன அப்படின்னா டிஸ்பிளே ஆக போகுது. ஓகே, தென் அதுக்கப்புறம் கீழே வரேன். கீழே வந்தோடனே இங்கே தான் பார்க்குறோம் லைக் வந்துட்டு என்ன அப்படின்னா ஆட் செட்டப் அப்படின்ற ஆப்ஷன்ஸ் வந்துட்டு இங்கே இருக்குது. ஸோ ஆட் செட்டப் அப்படின்ற இந்த ஆப்ஷன்ஸ் மூலயமா நம்ம வந்துட்டு என்ன அப்படின்னா நம்ம என்ன ஃபார்மேட் வந்துட்டு என்ன அப்படின்னா நம்ம வந்துட்டு கிரியேட் பண்ண போகிறோம் அப்படின்றத இந்த இடத்துல நம்ம வந்துட்டு செலக்ட் பண்ண போகிறோம். ஸோ இங்கே 3 விதமான மெத்தட் வந்துட்டு கொடுக்குறாங்க. சிங்கிள் இமேஜ் ஆர் வீடியோ, கரோசல், கலெக்ஷன். இந்த 3 விதமான ஃபார்மேட் வந்துட்டு இருக்கு. அதாவது சிங்கிள் இமேஜை யூஸ் பண்ணி நீங்க ஆட் ரன் பண்ணலாம், சிங்கிள் வீடியோ யூஸ் பண்ணி நீங்க ஆட் ரன் பண்ணலாம், கரோசல் இமேஜஸ் ஆர் கரோசல் வீடியோஸ் யூஸ் பண்ணி நீங்க ஆட் ரன் பண்ணலாம், கலெக்ஷன் யூஸ் பண்ணி நம்ம வந்துட்டு என்ன அப்படின்னா ஆட் வந்துட்டு ரன் பண்ணலாம். சரிங்களா? அப்போ அவேர்னஸ் கேம்பெயின் வந்து நீங்க கிரியேட் பண்ணும்போது உங்களுக்கு இந்த 3 விதமான ஃபார்மேட் வந்துட்டு கொடுக்குறாங்க. ஸோ 3 விதமான ஃபார்மேட்ல உங்களுக்கு எந்த ஃபார்மேட் வந்துட்டு வேணுமோ அந்த ஃபார்மேட் வந்துட்டு என்ன அப்படின்னா நீங்க இங்க செலக்ட் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ மேல பாருங்க கிரியேட் ஆட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன்ஸ் வந்துட்டு இருக்கு. டிராப் டவுன் வேல்யூ. இந்த டிராப் டவுனை நீங்க இங்க கிளிக் பண்ணி பாருங்க. உங்களுக்கு கிரியேட் ஆட் அப்படின்னா இப்போ நம்ம மேனுவலா கிரியேட் பண்ண போறோம்னு அர்த்தம். ஓகே சார். அடுத்து யூஸ் எக்ஸிஸ்டிங் போஸ்ட் அப்படின்னா நம்ம ஏற்கனவே நம்மளோட சோசியல் மீடியால போஸ்டர்ஸ் வந்துட்டு பப்ளிஷ் பண்ணிருப்போம் இல்லையா, அந்த போஸ்டர்ஸை ஏதாவது யூஸ் பண்ணி நம்ம ஆடா ரன் பண்ணணும் அப்படின்னா செகண்ட் மெத்தட் யூஸ் எக்ஸிஸ்டிங் போஸ்ட். ஓகேவா? ஓகே சார். அடுத்து யூஸ் கிரியேட்டிவ் ஹப் மார்க்அப் அப்படின்னா ஹப் மார்க்அப் அப்படின்றது ஒரு டூலுங்க, நம்ம கிட்ட இருக்கிற ஒரு டூலுங்க. சரியா? ஸோ இதில் வந்துட்டு என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா நம்ம ஒரு டெம்ப்ளேட் மாதிரி ப்ரீ டிஃபைன்டு டெம்ப்ளேட்ஸ் வந்துட்டு என்ன அப்படின்னா கிரியேட் பண்ணி நம்ம ஸ்டோர் பண்ணிக்கலாம். அந்த டெம்ப்ளேட்டை இங்கே ஃபைனலாக வந்துட்டு என்ன அப்படின்னா கால் பண்ணிக்கலாம். ஸோ கிரியேட் ஆட் அப்படின்றது நம்ம இந்த இடத்துல ஃப்ரெஷ்ஷாக நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம். அதாவது இமேஜ் வேணும்னா இமேஜ், டெக்ஸ்ட் வேணும்னா டெக்ஸ்ட்டு, ஹெட்லைன் வேணும்னா ஹெட்லைன் ஆட் பண்ணுறது எல்லாமே நம்ம ஃப்ரெஷ்ஷாக வந்துட்டு ஸ்டார்ட் பண்ண போகிறோம். செகண்ட் ஆப்ஷன்ஸ் வந்துட்டு என்ன அப்படின்னா யூஸ் எக்ஸிஸ்டிங் போஸ்ட் அப்படின்றது நம்மளோட அக்கௌண்ட்ல ஏற்கனவே வந்துட்டு என்ன அப்படின்னா நிறைய சோசியல் மீடியா போஸ்டர்ஸ் வந்துட்டு பப்ளிஷ் பண்ணி வச்சிருப்போம். அந்த போஸ்டர்ஸ்ல இருந்து ஏதாவது ஒரு போஸ்டர்ஸ் வந்துட்டு என்ன அப்படின்னா நான் யூஸ் பண்ணி நான் ஆடுக்கு ரன் பண்ணிக்க போறேன் அப்படின்னா யூஸ் எக்ஸிஸ்டிங் போஸ்ட். தேர்ட் ஒன்று வந்துட்டு என்ன அப்படின்னா கிரியேட்டிவ் ஹப் மார்க்அப் அப்படின்றது. கிரியேட்டிவ் ஹப் மார்க்அப்னு சொல்லிட்டு ஒரு டூல், அதாவது செட்டிங்ஸ் வந்துட்டு உள்ளுக்குள்ள வந்துட்டு இருக்கு. இங்க ஆல் டூல்ஸ் அப்படின்ற ஆப்ஷன்ஸ்குள்ள போனீங்கன்னா ஆல் டூல்ஸ் அப்படின்ற ஆப்ஷனு. ஸோ இங்கே கிரியேட்டிவ் ஹப்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்கும். ஆல் டூல்ஸு கிரியேட்டிவ் ஹப்பு. ஸோ இந்த கிரியேட்டிவ் ஹப் அப்படின்ற ஆப்ஷன்ஸ்குள்ளே வந்தீங்க அப்படின்னா லைக் நம்ம வந்துட்டு என்ன அப்படின்னா ப்ரீ டிஃபைன் டெம்ப்ளேட்ஸ் நம்ம கிரியேட் பண்ணி உள்ளே வச்சுக்கலாங்க. ப்ரீ டிஃபைன் டெம்ப்ளேட்ஸ், அதாவது ஃபைனலாக ஒரு ஆடுக்காக நம்ம வந்துட்டு யூஸ் பண்ண போகிறது ஒரு இமேஜ் ஆர் வீடியோஸ் தான் நம்ம வந்துட்டு யூஸ் பண்ண போகிறோம். அந்த இமேஜ் ஆர் வீடியோஸ் வந்துட்டு யூஸ் பண்ணி லைக் நம்ம வந்துட்டு என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா ப்ரீ டிஃபைன் டெம்ப்ளேட்ஸ் இந்த இடத்துல வந்துட்டு நம்ம கிரியேட் பண்ணிக்கலாம். பாருங்க இந்த இடத்துல கிரியேட்டிவ் ஹப் அப்படின்ற மெனு வந்துட்டு என்ன அப்படின்னா நான் கிளிக் பண்ணேன். இந்த இடத்துல கெட் ஸ்டார்டட் அப்படின்றது கேட்குது, நான் இந்த இடத்துல கொடுத்துட்றேன். இப்போ கிரியேட்டிவ் ஹப் அப்படின்ற ஆப்ஷன்ஸ்குள்ள வந்துட்டோம். எப்படி நான் வந்தேன், கீழே ஆல் டூல்ஸ் ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்கு. இங்க வந்துட்டு என்ன அப்படின்னா உள்ளுக்குள்ள கிரியேட்டிவ் ஹப்னு சொல்லிட்டு இங்க ஒரு ஆப்ஷன்ஸ் வந்துட்டு இருக்கு பாருங்க. நான் இங்க இருக்கிற ஆப்ஷனை தாங்க நான் சொல்லிட்டு இருக்கேன். நீங்க டைரக்டா அந்த இடத்துல கிரியேட் ஆட்னு கொடுத்து நீங்க இமேஜ் டைரக்டா அந்த இடத்துல கொடுத்து நீங்க அப்லோட் பண்ணிக்கலாம். சரியா? நான் இருக்கிற ஆப்ஷன்ஸ் ஜஸ்ட் நான் வந்துட்டு உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கேன். இது நெசசரியான்னு கேட்டா நெசசரி கிடையாது. கிரியேட்டிவ் ஹப்புக்குள்ள வந்துட்டு ஆட் வந்துட்டு கிரியேட் பண்ணி வச்சுக்க போறேன், அதை வந்துட்டு நான் கால் பண்ணிக்க போறேன், நெசசரி எல்லாம் கிடையாதுங்க. ஸோ டைரக்டா இங்க வந்து ஆட் மேனேஜர் நீங்க வந்துட்டு பார்த்துட்டு இருக்கீங்க இல்லையா, ஸோ இந்த இடத்துல கிரியேட் ஆட்னு இருக்கு. இந்த இடத்துல உங்களோட டைப் வந்துட்டு செலக்ட் பண்ணிக்க போறீங்க. சிங்கிள் இமேஜ் ஆர் வீடியோ அப்படின்றது இருக்கு. ஸோ சிங்கிள் இமேஜ் ஆர் வீடியோ டிஃபால்ட்டா இங்க இருக்கு. நீங்க கீழே வந்து அந்த ஆட் கிரியேட்டிவ் நீங்க கீழே செட்டப் கிரியேட்டிவ் கிளிக் பண்ணிட்டு இமேஜ் கிளிக் பண்றீங்க. இமேஜ் டைரக்டா உங்களுக்கு நீங்க எந்த இமேஜ் வந்துட்டு ப்ரோமோட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ ஸோ அந்த இமேஜ் வந்துட்டு என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா டிஃபால்ட்டா இங்க எடுத்துட்டு வந்துடலாம். பாருங்க இந்த இடத்துல வந்துட்டு என்ன பண்ண போறேன், ஒரு இமேஜ் நான் ரெடி பண்ணி வச்சிருக்கேன்.
ஸோ ஒரு இமேஜ் இருக்கு. ஸோ இந்த இமேஜை நான் செலக்ட் பண்ணிடுறேன். செலக்ட் பண்ணிட்டு நான் வந்துட்டு இங்கே ஃபைனலாக வந்துட்டு என்ன அப்படின்னா நான் டன் கொடுத்துறேன்னு வச்சுக்கோங்களேன். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நான் கொடுத்துறேன். உங்களுக்கு அவ்வளோதான், இந்த இடத்துல உங்களுக்கு ஆட் வந்துட்டு கிரியேட் ஆகிடும். ஓகே சார். புரியுதுங்களா? வேற ஒண்ணுமே இல்லை, சிங்கிள் இமேஜ் ஆர் வீடியோ கேட்டோம். அப்போ நம்ம வந்துட்டு இமேஜை யூஸ் பண்ணி ஆட் ரெடி பண்ணணும். இப்போ நான் இமேஜ் கொண்டு வந்து உள்ளுக்குள்ள அப்லோட் பண்ணேன், எனக்கு இந்த ஆட் ஃபைனல் வியூ வந்துருச்சு, அவ்வளோதான், வேற ஒண்ணுமே இல்லை. பட் இந்த ஆட் டிசைன் கிரியேட் பண்றதுக்கு தான் இவங்க டிஃபரெண்ட் ஃபார்மேட்ஸ் வந்துட்டு கொடுக்குறாங்கன்றத சொல்றேன், வேற ஒண்ணும் இல்லை. ஓகே சார். கிரியேட் ஆட்ன்றது டிஃபால்ட்டா நம்ம இப்போ கிரியேட் பண்ண. இப்போ பாருங்க, யூஸ் எக்ஸிஸ்டிங் போஸ்ட் அப்படின்றத நான் கிளிக் பண்றேன். உள்ளுக்குள்ள நம்ம போஸ்ட்ஸ் வந்து என்ன அப்படின்னா நிறைய வந்துட்டு உள்ளுக்குள்ள இருக்கும். பாருங்க, யூஸ் எக்ஸிஸ்டிங் போஸ்ட் அப்படின்றத கிளிக் பண்ணியிருக்கேன். கீழே ஆட் கிரியேட்டிவ் அப்படின்ற ஆப்ஷன்ஸ்க்கு நம்ம ஆட் டிசைன் பண்ணணும். செலக்ட் ஏ போஸ்ட் நான் கிளிக் பண்றேன். உள்ளுக்குள்ள நிறைய போஸ்டர்ஸ் நம்ம பப்ளிஷ் பண்ணியிருக்கோம் இல்லையா, நம்மளோட எந்த பேஜ் வழியா நம்ம செலக்ட் பண்ணியிருக்கிறோமோ, ஸோ அந்த பேஜுக்குள்ள நம்ம வந்துட்டு கிரியேட் பண்ணியிருக்கிற போஸ்டர்ஸ் எல்லாமே இந்த இடத்துல டிஸ்பிளே ஆகுங்க. பாருங்க, இந்த இமேஜ் தான் நான் இப்போ செலக்ட் பண்ணேன். இப்போ ஒன்றும் இல்லை, இந்த இமேஜை செலக்ட் பண்ணிட்டு போஸ்ட் ஐடி செலக்ட் ஆகுங்க. பாருங்க, போஸ்டர்ஸ் ஐடிக்கு நேரம் ஒன்று நான் செலக்ட் பண்ணுறேன். எதுவோ ஒன்று செலக்ட் பண்ணிவிட்டு நான் கண்டினியூ கொடுக்குறேன். ஸோ டிஃபால்ட்டாக நம்ம செலக்ட் பண்ண போஸ்ட் வந்துட்டு என்ன அப்படின்னா கண்டென்ட்டு, அங்கே இருக்கிற இமேஜ் அப்படியே உங்களுக்கு வந்துட்டு இந்த இடத்துக்கு உங்களுக்கு வந்துட்டு டிஸ்பிளே வந்துடும், அவ்வளோதான். யூசர் ஃபைனலாக இந்த ஆட் தான் வந்துட்டு என்ன அப்படின்னா பார்க்க போகிறாங்க. வந்துருச்சா நம்மளோட போஸ்ட்? ஓகே சார். ஸோ இதே மாதிரி தான் ஒரு ஆப்ஷன் வந்துட்டு என்ன அப்படின்னா தேர்ட் ஆப்ஷன்ஸ் இவங்க என்ன கொடுக்குறாங்க அப்படின்னா யூஸ் கிரியேட்டிவ் ஹப் மார்க்அப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன்ஸ் வந்துட்டு கொடுக்குறாங்க. அப்போ இந்த ஹப் மார்க்அப் மூலியமா நீங்க வந்துட்டு என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா ப்ரீ டிஃபைன் ஆட் டெம்ப்ளேட்ஸ் நீங்க கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கு தான் வந்துட்டு என்ன பண்ணேன், டூல்ஸுக்குள்ள வந்தேன். அங்க வந்துட்டு என்ன அப்படின்னா இது கிரியேட்டிவ் ஹப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன்ஸ் இருந்துச்சு. ஸோ இந்த கிரியேட்டிவ் ஹப் அப்படின்ற ஆப்ஷன் நான் கிளிக் பண்ணிட்டு இந்த செட்டிங்ஸ்குள்ள நான் வந்துடுறேன். ஸோ இங்கே கிரியேட் மார்க்அப் அப்படின்ற ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்கு, இதை நான் கிளிக் பண்றேன். ஸோ இங்க பாருங்க, திரும்பவும் இங்கேயும் வந்துட்டு என்ன அப்படின்னா ஆடோட நேம் கேக்குது, செலக்ட் பேஜ் கேக்குது, சிங்கிள் இமேஜ் ஆர் வீடியோவான்னு கேக்குது, கரோசலான்னு கேக்குது. ஸோ ஃபைனலாக வந்துட்டு என்ன அப்படின்னா செட்டப் கிரியேட்டிவ் எல்லாமே நம்ம பண்ணிட்டோம் அப்படின்னா இது டிஃபால்ட் டெம்ப்ளேட்டா உள்ளுக்குள்ளேயே இருக்குங்க. இப்போ நான் சும்மா ஒன்று செஞ்சு காட்டுறேன். இப்போதைக்கு வந்துட்டு என்ன அப்படின்னா வெல்கம் அப்படின்ற ஒரு பேரில் நான் ஆட் வந்துட்டு சேவ் பண்ண போகிறேன். ஃபேஸ்புக் பேஜ் வந்துட்டு என்ன அப்படின்னா வின்சன் அகாடமி அப்படின்றதான் பேஜ். ஸோ இங்கே வந்துட்டு செலக்ட் இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட் வந்துட்டு என்ன அப்படின்னா சேம் அகாடமி அப்படின்ற ஒரு பேஜ் செலக்ட் பண்ணிக்கிறேன். ஆட்டோமேட்டிக் வந்துருச்சு உள்ளுக்குள்ள. ஸோ இங்கே ஃபார்மேட்டை சூஸ் ஹவு வுட் யூ லைக் டு ஸ்ட்ரக்சர் யுவர் சிங்கிள் இமேஜ் ஆர் வீடியோவில் இருக்குது. ஓகே, கீழே வந்துட்டு செட்டப் கிரியேட்டிவ் இதை நான் கிளிக் பண்ணிக்கிறேன். கிளிக் பண்ணிவிட்டு இமேஜ் ஆடு, ஓகே இதை நான் கிளிக் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ இமேஜுக்கான டெக்ஸ்ட்டு நான் அந்த இடத்துல கொடுத்துறேன், வெல்கம். அதே மாதிரி ஹெட்லைன் வந்துட்டு என்ன அப்படின்னா கால் வின்சன் அகாடமி. இப்போதைக்கு கண்டென்ட் சும்மா டம்மியாக கொடுக்குறேங்க. ஸோ டிஸ்கிரிப்ஷன்ஸ் வந்துட்டு என்ன அப்படின்னா பெஸ்ட்டு டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ட்ரைனிங் இன்ஸ்டியூட். ஸோ இந்த இடத்துல வந்துட்டு என்ன அப்படின்னா ஒரு பட்டனு என்கொயரி நவ் அப்படின்ற ஒரு பட்டனு. ஸோ நெக்ஸ்ட்டு ஸோ ஆட் மீடியா திரும்பவும் இங்கேயும் கேட்குது. நம்ம அந்த இமேஜை நான் இந்த இடத்துல நான் செலக்ட் பண்ணிக்கிறேன், எந்த இமேஜ் வந்துட்டு வேணுமோ அந்த இமேஜ். ஸோ நான் நெக்ஸ்ட்டு கொடுத்துட்றேன். அகைன் நான் வந்துட்டு நெக்ஸ்ட்டு கொடுத்துட்டு நான் கொடுத்துட்றேன். இப்போ நான் வெல்கம் அப்படின்ற பேரில் தான் நான் சேவ் பண்ணியிருக்கேன். ஸோ கீழே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதை வந்துட்டு என்ன அப்படின்னா சேவ் பண்ணுறதுக்கான ஆப்ஷன்ஸ் வந்துட்டு இருக்கும். கண்ட்ரோல் மைனஸ் பண்ணி பார்க்கலாம். ஓகே, ஸோ நம்ம இங்கே கொடுத்துட்டு ஸோ கீழே வரைக்கும் மேலே எல்லாத்தையுமே நம்ம கொடுத்துட்டோம். கொடுத்துட்டு இங்கே ஷோ இன் ஆட்ஸ் மேனேஜர் அப்படின்றது அந்த இடத்துல நான் எனேபிள் பண்ணிடணும்.
ஆட்டோ சேவ்டு மெத்தட் தான். ஆட்டோ சேவ் ஆயிடுச்சு. ஷோ இன் ஆட்ஸ் மேனேஜர் அப்படின்றது இந்த இடத்துல வந்துட்டு எனேபிள் பண்ணியாச்சு. ஸோ இப்போ நம்ம ஆட் கிரியேட் பண்ற இடத்துக்கு நான் வந்துடுறேன். இங்க நான் பேஜை ஜஸ்ட் வந்துட்டு என்ன அப்படின்னா நான் ரெஃப்ரெஷ் பண்ணிக்கிறேன். இங்க கன்ஃபியூஷன் பண்ணிக்க வேணாங்க. நீங்க இருக்கிற ஆப்ஷனை ஜஸ்ட் எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கேன். நீங்க டைரக்டா வந்துட்டு என்ன அப்படின்னா கிரியேட் ஆட் அப்படின்ற ஆப்ஷன்ஸ்லயே போயிட்டு உங்களோட ஆட் ஃபார்மேட் வந்துட்டு என்ன இமேஜ் ஆர் வீடியோ கரோசல் எது வேணுமோ அதை செலக்ட் பண்ணிட்டு நீங்க அந்த இடத்துல இமேஜ் அப்லோட் பண்ணி நீங்க வந்துட்டு கிரியேட் பண்ணிக்கலாம். ஓகே சார். போட்டு நீங்க கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேணாம். ஓகேங்களா? ஓகே, இப்போ நான் கீழே வந்து ஆட் செட்டப்ல யூஸ் எக்ஸிஸ்டிங் போஸ்ட் கிடையாது. நான் யூஸ் கிரியேட்டிவ் ஹப் மார்க்அப் அப்படின்றத நான் இந்த இடத்துல நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ண இப்ப பாருங்களேன், நான் ப்ரீ டிஃபைனா கரெக்ட்டா வெல்கம் அப்படின்ற பேர்ல ஆமா சார். இப்படி செலக்ட் பண்ணி ஜஸ்ட் வந்து செலக்ட் பண்ணி கன்ஃபார்ம் கொடுத்துட்டா எனக்கு இந்த ஆட் காப்பி உள்ளுக்குள்ள வந்து இவ்வளவு, வேற ஒண்ணும் இல்ல. ஓகே சார். நான் செலக்ட் பண்ணது இங்க வந்துருச்சு. நான் வெல்கம்ன்ற அப்படி கண்டென்ட் கொடுத்தேன், வந்துருச்சா? எஸ் சார். ஸோ அப்போ நம்ம ஃபைனலா வந்துட்டு ஆட் டிசைன் வந்துட்டு பண்ணும்போது ஆட் செட்டப் பண்றதுக்கு 3 விதமான ஆப்ஷன்ஸ் வந்துட்டு கொடுக்குறாங்க. கிரியேட் ஆட், யூஸ் எக்ஸிஸ்டிங் போஸ்ட், யூஸ் கிரியேட்டிவ் ஹப் மார்க்அப். ஸோ யூஸ் கிரியேட்டிவ் ஹப் மார்க்அப் அப்படின்றது நீங்க ப்ரீ டிஃபைனா வந்துட்டு என்ன அப்படின்னா ஜஸ்ட் டெம்ப்ளேட் மாதிரி நீங்க என்ன ஆட் காப்பீஸ் வந்துட்டு கிரியேட் பண்ண நினைக்கிறீங்களோ அந்த ஆட் காப்பீஸ் வந்துட்டு என்ன அப்படின்னா நீங்க டிசைன் பண்ணி வச்சுக்கலாம். ஓகே சார். ஓகேவா? ஸோ இப்போ ஓகே சார். கிரியேட் ஆட் அப்படின்ற ஆப்ஷனை நான் கிளிக் பண்ணிக்கிறேன். நாம இப்போ புதுசா வந்துட்டு இந்த இடத்துல கிரியேட் பண்ணி பார்க்கலாம் என்னென்ன ஆப்ஷன்ஸ் வருதுன்னு. ஸோ இங்க நான் கீழே வந்துட்டு என்ன அப்படின்னா ஃபார்மேட் வந்துட்டு என்ன அப்படின்னா சிங்கிள் இமேஜ் ஆர் வீடியோ, நான் இதுவே இருக்கட்டும். நான் வேற எதுவும் ஃபார்மேட் வந்து நான் மாத்தல. ஸோ இங்க ஒரு ஆப்ஷன்ஸ் வந்து இருக்கு பாருங்க, மல்டி அட்வர்டைசர் ஆட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன்ஸ் வந்துட்டு கொடுக்குறாங்க. நம்ம ஃபார்மேட் வந்துட்டு செலக்ட் பண்ணதுக்கு அப்புறம் இங்க கீழே மல்டி அட்வர்டைசர் ஆட் அப்படின்ற ஒரு ஆப்ஷன்ஸ் வந்துட்டு கொடுக்குறாங்க. இதுக்கு கீழே தான் ஆட் கிரியேட்டிவ் அப்படின்ற ஒரு ஆப்ஷன்ஸ் வந்துட்டு இருக்கு. இங்க போய் தான் நம்ம ஆடை டிசைன் பண்ண போறோம். பட் அதுக்கு மேல மல்டி அட்வர்டைசர் ஆட் அப்படின்ற ஒரு ஆப்ஷன்ஸ் வந்துட்டு இருக்கு. இந்த ஆப்ஷன்ஸ் வந்துட்டு எதுக்காக அப்படின்னா இப்போ 2 பேர் இருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அதாவது நீங்களும் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ட்ரைனிங் சம்பந்தமா வந்துட்டு என்ன பண்ண போறீங்க அப்படின்னா ஒரு ஆட் ரன் பண்றீங்க கூகுள் ஆட் கோர்ஸ்க்காக. கூகுள் ஆட் கோர்ஸ்க்காக விவேக் ஒரு ஆட் ரன் பண்றாரு. நான் மெட்டா ஆடுக்காக ஒரு ஆட் வந்து நான் ரன் பண்றேன். ஓகேங்களா? ஓகே சார். ஸோ நம்ம 2 பேருமே வந்துட்டு என்ன பண்ணியிருக்கோம், மல்டி அட்வர்டைசர் ஆடை வந்துட்டு எனேபிள் பண்ணியிருக்கோம்னு வச்சுக்கோங்களேன். இப்போ ராஜான்ற ஒரு பையன் அவரு ஃபேஸ்புக்கோ இன்ஸ்டாகிராமோ பார்க்குறாருன்னு வச்சுக்கோங்க. அந்த பேஜில் ஃபார் எக்ஸாம்பிள் வந்துட்டு என்ன அப்படின்னா கூகுள் ஆட் வந்துட்டு என்ன அப்படின்னா அவருக்கு வந்துட்டு டிஸ்பிளே ஆகுதுன்னு வச்சுக்கோங்க. விவேக் கிரியேட் பண்ண ஒரு ஆடு டிஸ்பிளே ஆயிட்டு இருக்கு. அந்த ஆட் யூனிட்லயே, அதாவது ஆட் யூனிட் அந்த செக்ஷனுங்க, சரிங்களா? இப்போ மொபைல் எடுத்து பார்க்குறோம். மொபைலில் வந்துட்டு என்ன அப்படின்னா மேலே நம்ம பார்த்துட்டு இருக்கோம் அப்படின்னா கீழேயும் இருக்கிற ஸ்பேஸ் எல்லாமே ஆடோட யூனிட்னு சொல்லுவோம். ஒரு ஆடு தெரியிறப்போ அந்த ஆடு தெரியும் போது கீழே இருக்கிற மொத்த எல்லாமே வந்துட்டு என்ன அப்படின்னா ஆட் யூனிட்னு சொல்லுவோம். அந்த ஆட் யூனிட்ல மெட்டா ஆட், அதாவது செந்திலோட ஆடுமே வந்துட்டு என்ன அப்படின்னா யூசருக்கு வந்துட்டு தெரியுங்க. சார் எனக்கு புரியல சார், திருப்பி மட்டும் ஒரு தடவை எக்ஸ்பிளைன் பண்ணுங்க சார். கூகுள் ஆட்ஸ் இப்போ நம்ம கிரியேட் பண்றோம் விவேக்ன்ற பேர்ல, அதாவது ஃபேஸ்புக்ல தான் நம்ம வந்துட்டு கிரியேட் பண்றோங்க கூகுள் ஆட் கோர்ஸ்க்காக. ஓகே சார். மெட்டா ஆட் கோர்ஸ்க்காக வந்துட்டு என்ன அப்படின்னா செந்தில்ன்றவர் வந்துட்டு என்ன அப்படின்னா ஆட் வந்துட்டு கிரியேட் பண்றாரு. ஓகே சார். இப்போ ராஜான்ற ஒரு பீப்புள் வந்துட்டு என்ன அப்படின்னா மதுரையில இருந்து ஃபேஸ்புக்கை வந்துட்டு என்ன அப்படின்னா சர்ச் பண்ணி பார்த்துட்டு இருக்காங்க. இவருக்கு வந்துட்டு இன்ட்ரெஸ்ட் என்ன அப்படின்னா ஆன்லைன்ல கோர்ஸ் படிக்கணும், அதுதான் இவரோட இன்ட்ரெஸ்ட்டுங்க. நம்ம அதை பேஸ் பண்ணி தான் 2 பேருமே ஆடும் ரன் பண்ணிட்டு இருக்கோம். இவரோட இன்ட்ரெஸ்ட் வந்துட்டு என்ன அப்படின்னா ஆன்லைன்ல கோர்ஸ் படிக்கிறதுக்காக தான் இவரோட இன்ட்ரெஸ்ட். இப்போ இவருக்கு வந்துட்டு என்ன அப்படின்னா கூகுள் ஆட் அப்படின்றது, அதாவது விவேக் கிரியேட் பண்ண கூகுள் ஆட் சம்பந்தப்பட்ட ட்ரைனிங் சம்பந்தப்பட்ட ஒரு ஆட் வந்துட்டு டிஸ்பிளே ஆகுங்க. ஓகே சார். பட் அதோட சேர்த்து செந்தில் கிரியேட் பண்ணா மெட்டா ஆடுமே வந்துட்டு என்ன அப்படின்னா அவருக்கு வந்துட்டு டிஸ்பிளே ஆகும். ஏன்னா அவரோடது ஆன்லைன் கோர்ஸ் தானே, ஆன்லைன் கோர்ஸ் தான், 2மே ஆன்லைன் கோர்ஸ் தான்.
கூகுள் ஆடுமே ஆன்லைன் கோர்ஸ் தான் ப்ரொவைட் பண்றாங்க. மெட்டா ஆடுமே வந்துட்டு என்ன அப்படின்னா ஆன்லைன் கோர்ஸ் தான் ப்ரொவைட் பண்றாங்க. அப்ப இந்த அல்காரிதம் வந்துட்டு என்ன பண்ணும் அப்படின்னா, யூசருக்கு வந்துட்டு சாய்ஸ் குடுக்குற மாதிரி. இங்க பாருங்க, எஸ் சார். உங்களுக்கு வந்துட்டு கரெக்ட் சார். உங்களுக்கு வந்துட்டு ஆமா. இன்ட்ரெஸ்ட் நம்ம வந்துட்டு என்ன அப்படின்னா ஆன்லைன் கோர்ஸுங்க. அப்ப ஆன்லைன் ம். கோர்ஸ் அப்படின்ற போது விவேக்ன்றவர் ஒரு ஆட் ரன் பண்ணிட்டு இருக்காரு. செந்தில்ன்றவர் ஒரு ஆட் ரன் பண்ணிட்டு இருக்காரு. ஆனா 2மே வேற வேற ஆன்லைன் கோர்ஸ். அப்ப நான் 2 விதமான கோர்ஸையுமே உங்களுக்கு எடுத்து நான் இந்த இடத்துல டிஸ்ப்ளே பண்றேன். பெஸ்ட் எதுன்றத நீங்களே டிசைட் பண்ணிட்டு நீங்க என்கொயரி பண்ணிக்கோங்க. அப்படின்ற மாதிரி அல்காரிதம் வந்துட்டு என்ன அப்படின்னா, அந்த ஆட் யூனிட் ஸ்பேஸ்ல மத்தவங்களோட ஆடையுமே வந்துட்டு எடுத்துட்டு வந்து இந்த இடத்துல டிஸ்ப்ளே பண்ணும். ஓகே சார். இப்ப நம்ம கூகுள்ல சர்ச் பண்றோம் சம்திங். இப்ப நான் ஒரு விவோ மொபைல் ஃபோன் வந்து நான் வாங்குறேன்னு சொல்லிட்டு இது பண்றேன்னா, ஓகே. நான் இப்ப பாத்தீங்கன்னா அமேசான்லயோ அமேசான்ல நான் செக் பண்றேன்னு வச்சுக்கோங்களேன். ஓகே. அமேசான்ல போயிட்டு நான் கூகுள்ல போயிட்டு அந்த பேஜ்ல செக் பண்ணுவேன். பட் என்னோட ஃபேஸ்புக் பேஜ்ல வந்து பாத்தீங்கன்னா பிளிப்கார்ட்டோட ப்ரொமோஷன் அந்த இது வந்து போஸ்டர்ஸ் வரும் சார். இல்லைங்க, அது வந்துட்டு என்ன அப்படின்னா ரீமார்க்கெட்டிங். ஆ ஆ ஓகே அது ஓகே வந்துட்டு சார். ரீமார்க்கெட்டிங். ஓகேங்களா? சோ இப்போ ம். ஃபார் எஸ் எக்ஸாம்பிள் சார். இங்க நான் சொல்றேன் நானு. இப்போ நான் விவோ மொபைல் அண்டர் 3500 அப்படின்றத நான் தரேன்னு வச்சுக்கோங்களேன். ம். ம். இப்போ இங்க பாருங்களேன், விவோ தான் இங்க வந்துட்டு இந்த இடத்துல டிஸ்ப்ளே ஆகுதுன்னு வச்சுக்கோங்க. விவோ V3 ம். Max, விவோ Y53, விவோ Y53i அப்படின்ற. பட் ஆனா இதோட சேர்த்து இதோட கான்ஃபிகரேஷனுக்கு ஆமா லைக் வந்துட்டு என்ன அப்படின்னா சாம்சங். சார். புரியுதுங்களா? ஆமா சார். ஷூஸ் அண்டர் 3500 ரூபீஸ்ன்றது நான் கொடுக்குறேன். ஃபார் எக்ஸாம்பிள் தான். சரியா? இப்ப பாருங்களேன், ம். ம். ப்ரூட்டன் மென்ஸ் ரன்னிங் ஷூஸ். இது யாருங்க? அமேசான் ரன் பண்ணிட்டு இருக்காங்க. ஆமா சார். இவங்க ஷூஸ் தான் தேடிட்டு இருக்காங்க. அப்போ இவங்க வந்துட்டு என்ன பண்றாங்க? அமேசானோட தான் டிஸ்ப்ளே பண்றாங்க. ஆனா வெறும் அமேசானோடத மட்டும் காட்டாம மத்த அதர் காம்படிட்டர்ஸோட பிராண்டையும் எடுத்துட்டு வந்து இந்த இடத்துல டிஸ்ப்ளே பண்றாங்க. அப்போ யூசருக்கு கம்பேரிசன் பண்றதுக்கான ஒரு சான்சஸ் வந்துட்டு இந்த இடத்துல கிரியேட் பண்றாங்க அவங்க. ஓகே, இந்த ஷூ ஆமா வந்துட்டு சார். நல்லா இருக்கா, இந்த ஷூ நல்லா இருக்கா, இந்த ஷூ நல்லா இருக்கா அப்படின்றத நீங்களே செக் பண்ணிக்கோங்க. அப்படின்றத வந்துட்டு என்ன அப்படின்னா, இந்த அல்காரிதம் வந்துட்டு என்ன அப்படின்னா டிஸ்ப்ளே பண்றதுக்காக இந்த மல்டி அட்வர்டைசர் ஆப்ஷன்ஸ் வந்துட்டு என்ன அப்படின்னா கொடுத்துறாங்க. இந்த ஆப்ஷனை ஓகே நீங்க சார். எனேபிள் பண்ணீங்கன்னா யாரெல்லாமே வந்துட்டு என்ன அப்படின்னா ஆன்லைன் கோர்சஸ் சம்பந்தமா யாராவது ஆட் பண்ணிட்டு இருக்காங்கன்னா அந்த ஆட் யூனிட்ல நம்மளோட ஆடும் தெரியும். அவங்க ஓ! மேபி ஓகே அவங்க சார். கூகுள் ஆட்ஸ் ரன் பண்ணலாம். நம்ம வந்துட்டு என்ன அப்படின்னா கிராஃபிக் டிசைனிங் கோர்ஸ் கூட நம்ம ரன் பண்ணலாம். அப்போ யூசருக்கு ம். வந்து என்ன ம். அப்படின்னா 2 சாய்ஸ் அவங்க பாக்குற இடத்துல 2 சாய்ஸ். ஓகே, ஒன்னு வந்துட்டு என்ன அப்படின்னா கூகுள் ஆட்ஸ் சம்பந்தமா ஒருத்தவங்க ப்ரொவைட் பண்றாங்க. இன்னொருத்தவங்க வந்துட்டு என்ன அப்படின்னா கிராஃபிக் டிசைனிங் சம்பந்தமா ரன் பண்ணிட்டு இருக்காங்க. 2 இமேஜஸ்மே அவர் பாக்குறாரு. ஆடா பாக்குறாரு. ஸோ அவர் வந்துட்டு என்ன அப்படின்னா லைக் வந்துட்டு ஓகே இதுல சரி கூகுள் ஆட் தான் நம்ம பார்த்துட்டு இருந்தோம். இப்போ கிராஃபிக் டிசைனிங் ஒன்று கொடுக்க சரி அதை ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணி வர்றதுக்கான சான்சஸ் வந்துட்டு இருக்கு. ஓகே சார். ஓகேங்களா? அப்போ இந்த ஆட் யூனிட் இப்போ இங்க இந்த இடத்துல ஸ்பான்சர் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இந்த என்டையர் ஸ்பேஸ் ஃபுல்லா நான் பாக்குற ஸ்பேஸ் ஃபுல்லா ஆட் யூனிட்னு சொல்லுவாங்க. அப்போ இந்த ஆட் யூனிட்ல லைக் வந்துட்டு என்ன அப்படின்னா காம்படிட்டரோட ப்ராடக்ட் இந்த இடத்துல லிஸ்ட் பண்ணுவாங்க. ஓகே அப்போ சார். அந்த யூசருக்கு வந்துட்டு என்ன அப்படின்னா மல்டிபிள் ஆப்ஷன்ஸ் மாதிரி உங்களுக்கு மல்டிபிள் சாய்ஸ் மாதிரி உங்களுக்கு ஆப்ஷன்ஸ் வந்துட்டு ப்ரொவைட் பண்ணிடுறாங்க. யூசர் டிசைட் பண்ணிக்கிறாங்க. சரிங்களா? அதுதான் இந்த மல்டி அட்வர்டைசர் ஆட் அப்படின்ற ஆப்ஷனுக்கான மீனிங். Your ad ஓகே can சார். appear alongside other ads in the same ad unit to help people discover product and services from businesses that are personalized to them. Your ad ஓகே creative சார். may be resized or cropped to fit at the ad unit. ஸோ அந்த ஸ்பேஸ்க்கு ஏற்ற மாதிரி இமேஜ் வந்துட்டு என்ன அப்படின்னா ரீசைஸ் ஆயிக்கும். ஓகே அதான் சார். your ads can appear alongside other ads in the same ad unit to help people discover product or services. ஓகே சார். ஓகேங்களா? இந்த ஆப்ஷன்ஸ் எதுக்குன்னு புரியுதுங்களா? புரியுது சார். ஓகே. ஸோ இப்போ சிங்கிள் இமேஜ் ஆர் வீடியோ அப்படின்ற ஆப்ஷன்ஸ் வந்துட்டு எனேபிள் பண்ணியிருக்குமா? ஸோ கீழே வந்து பார்த்தீங்கன்னா தான் நம்ம அந்த ஆட் கிரியேட்டிவ் அப்படின்ற ஆப்ஷன்ஸில் லைக் நம்ம வந்துட்டு என்ன பண்ண போகிறோம், நம்ம யூசருக்கு டிஸ்ப்ளே பண்ண போகிற ஆடை வந்துட்டு என்ன அப்படின்னா நம்ம இங்கே செட் பண்ண போகிறோம். ஸோ இந்த ஆட் கிரியேட்டிவ்க்கு கீழே செட்டப் கிரியேட்டிவ் அப்படின்ற ஆப்ஷன்ஸ் வந்துட்டு இருக்குது. ஸோ இந்த செட்டப் கிரியேட்டிவ் அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு இமேஜா வீடியோவா, ஏன்னா அங்கே என்ன இருக்குது சிங்கிள் இமேஜ் ஆர் வீடியோன்னு தான் இருக்குது. கரெக்டா? அப்போ ஆமா இந்த சார். 2 ஆப்ஷன்ஸ் வந்து கொடுக்குறாங்க, இமேஜா வீடியோவா அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ இமேஜ் இதை நான் கிளிக் பண்ணிக்கிறேன். ஸோ நம்ம கிரியேட் பண்ண போகிறது இமேஜ் ஆட். ஓகேங்களா? ஸோ இந்த ஆப்ஷன்ஸை யூஸ் பண்ணி தான் நம்ம யூசருக்கு டிஸ்ப்ளே பண்ண போகிற
ஆட் காப்பீஸ் எல்லாமே வந்துட்டு என்ன அப்படின்னா டிசைட் பண்ண போறோம். ஓகேங்களா? ஸோ இங்க ஓகே சார். பிரைமரி டெக்ஸ்ட் அப்படின்ற ஒரு ஆப்ஷன்ஸ் வந்து கொடுக்குறாங்க. ஸோ இந்த பிரைமரி டெக்ஸ்ட் அப்படின்றது நார்மலா நீங்க வந்துட்டு என்ன அப்படின்னா ஒரு போஸ்ட் வந்துட்டு பாக்குறீங்கன்னா அந்த போஸ்ட்டுக்கு வந்துட்டு என்ன அப்படின்னா சோசியல் மீடியா போஸ்ட்டுக்கான கண்டென்ட் வந்து கொடுப்போம் இல்லைங்களா? ஆமா சார். இது வந்துட்டு ஷூட் ஆர்டர் அப்படின்ற ஒரு பேஜ். இந்த பேஜ்ல வந்துட்டு என்ன அப்படின்னா ஒரு இமேஜ் வந்து இந்த இடத்துல டிஸ்ப்ளே ஆகுதுல. ஓகேங்களா? இந்த இமேஜ் அப்லோட் பண்ண போறோம். இதுக்கு மேல தெரியுற இன்ஃபர்மேஷன் தான் வந்துட்டு என்ன அப்படின்னா பிரைமரி டெக்ஸ்ட். எஸ் சார், எஸ் சார். டெக்ஸ்ட் பண்றது நம்ம ஆமா, டெக்ஸ்டோட பிரைமரி டெக்ஸ்ட். அதாவது அந்த ஆடுக்கு நம்ம வந்துட்டு என்ன இமேஜ் யூஸ் பண்றோம். ஆனா அந்த இதுக்கு வந்துட்டு என்ன அப்படின்னா கண்டென்ட்டும் நம்ம ப்ரொவைட் பண்ணணும் இல்லையா? சோ அதுதான் வந்துட்டு என்ன அப்படின்னா ஆமா இங்க சார். ஃபர்ஸ்ட் ஆப்ஷன்ஸ் வந்துட்டு என்ன அப்படின்னா பிரைமரி டெக்ஸ்ட். ஓகே, இப்போ நான் உங்களுக்கு ஒரு சாம்பிள் வந்துட்டு காட்டினேன். ஸோ இந்த ஆட் காப்பீஸ் இந்த பிரைமரி டெக்ஸ்ட் அப்படியே நான் காப்பி பண்ணி நான் வந்துட்டு என்ன பண்ண போறேன் அப்படின்னா இந்த இடத்துல பிரைமரி டெக்ஸ்ட் அப்படின்ற ஆப்ஷன்ஸ் அந்த இடத்துல கொடுத்துட்றேன். இப்போ நீங்க பிரைமரி டெக்ஸ்ட் ஒரு ஆப்ஷன்ஸ் நீங்க கொடுத்தோன்னே இவங்களோட அந்த மெட்டா ஏஐ மூலியமா இவங்களும் நிறைய வேரியேஷன்ஸ் வந்துட்டு சஜஸ்ட் பண்ணுவாங்க கீழே. ஓகே சார். ஓகேங்களா? ஸோ இதுல எந்த வேரியேஷன்ஸ் வந்துட்டு உங்களுக்கு வேணும்னாலும் நீங்க செலக்ட் பண்ணிக்கலாம். லைக் வந்துட்டு என்ன அப்படின்னா உங்களுக்கு நம்ம கொடுக்கறது 1, இவங்க கொடுக்கறது 5. டிஃபால்ட்டா எல்லாமே செலக்ட் ஆயிருக்கு. அப்போ யூசருக்கு டோட்டலா இந்த 6 பிரைமரி டெக்ஸ்ட்ல இருந்து எதை வேணாலும் யூசருக்கு வந்துட்டு காட்டுவாங்க. டைனமிக்கா காட்டுவாங்க. கண்டென்ட் மட்டும் மாறிட்டே இருக்கும். ஃபர்ஸ்ட் டைம் வந்து என்ன அப்படின்னா நம்ம கொடுத்த கண்டென்ட் இருக்கும். செகண்ட் டைம் வந்து இவங்க கொடுக்குற அந்த ஏஐ வந்து இப்போ டிஃபால்ட்டா செலக்ட் பண்ணிருக்கோமா, இப்போ நான் எனக்கு வேணாம் நான் கொடுத்த கண்டென்ட் மட்டும் தான் வேணும் அப்படின்னா இது கீழே இருக்கிற ஆப்ஷன்ஸை நீங்க டிசேபிள் பண்ணிக்கலாம். செலக்ட் ஆல். இப்போ வந்துட்டு என்ன அப்படின்னா கீப் அன்செலக்டட் கொடுத்துட்டீங்கன்னா உங்களுக்கு போயிடும். இப்போ நீங்க கொடுத்த கண்டென்ட் மட்டும் தான் எவ்ரி டைம் வந்துட்டு என்ன அப்படின்னா டிஸ்ப்ளே ஆகும். ஓகே சார். எனக்கு அடிஷனலா இன்னொரு ஆப்ஷன்ஸும் வேணும் அப்படின்னா நீங்க கீழே இருக்கிற ஆப்ஷன்ஸ்ல நீங்க வந்துட்டு அவங்க சஜஸ்ட் பண்ற கண்டென்ட் நம்ம கொடுத்ததுக்கு அப்புறம் அவங்க நம்ம கொடுக்குற கண்டென்ட்டை பேஸ் பண்ணி அவங்களே டைனமிக்கா வந்துட்டு என்ன அப்படின்னா கிரியேட் பண்ணி காட்டுறாங்க. ஸோ இதுல ஏதாவது கண்டென்ட் நமக்கு சூட்டடா இருந்துச்சுன்னா அந்த கண்டென்ட்டை நம்ம இந்த இடத்துல நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். ஓகே சார். ஸோ கீழே வந்துட்டு பாத்தீங்க அப்படின்னா ஆட் ஏ டெஸ்டினேஷன் அப்படின்ற ஒரு ஆப்ஷன்ஸ் வந்துட்டு இந்த இடத்துல வந்துட்டு இருக்கு. அதாவது நம்மளோட ஆடை கிளிக் பண்ணோம் அப்படின்னா எங்க வந்துட்டு இவங்களை ரீடைரக்ட் பண்ணணும் அப்படின்ற ஆப்ஷன். ஸோ வந்துட்டு ஆட் ஏ டெஸ்டினேஷன் அப்படின்ற ஆப்ஷன்ஸ் வந்துட்டு இங்க இருக்கு. ஸோ டிஃபால்ட்டாக இங்கே வந்துட்டு என்ன அப்படின்னா உங்களுக்கு வந்து டிசேபிள் ஆயிடுச்சு, அதாவது செலக்ட் ஆயிருக்கு. இப்போ ஆடை கிளிக் பண்ணால் வேற ஒரு பேஜுக்கு வந்துட்டு என்ன அப்படின்னா ரீடைரக்டும் பண்ணுறதுக்கான ஆப்ஷன்ஸ் வந்து நமக்கு வந்துட்டு இருக்க போகுது. ஓகே, ஸோ அடுத்து கீழே வந்துட்டு ஹெட்லைனு. இந்த ஹெட்லைன் வந்துட்டு எங்கே இருக்கும் அப்படின்னா இந்த இமேஜுக்கு கீழே தெரியுற அந்த ப்ளூ கலர் போல்டான இன்ஃபர்மேஷன் தான் வந்துட்டு என்ன அப்படின்னா ஹெட்லைன். ஓகே சார். ஓகேவா? இப்போ இந்த ப்ளூ கலர் போல்டான இன்ஃபர்மேஷன் இதை மட்டும் நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இதுதான் வந்துட்டு என்ன அப்படின்னா ஹெட்லைனு, ஒரு இமேஜுக்கு கீழே தெரியுற இன்ஃபர்மேஷன். ஓகே, இதை நான் இந்த இடத்துல நான் கொண்டு வந்துடுறேன். நான் ஒரே ஒரு ஹெட்லைன் கொடுக்குறேன். ஸோ கீழே வந்துட்டு என்ன அப்படின்னா வேரியேஷன்ஸ் மெட்டா ஏஐ வந்துட்டு என்ன அப்படின்னா நிறையா சஜஸ்ட் பண்ணுறாங்க. இதை நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ பிரைமரி டெக்ஸ்ட் வந்துட்டு ஆட் பண்ணிட்டோம். பிரைமரி டெக்ஸ்ட் வந்துட்டு என்ன அப்படின்னா யூசருக்கு தெரிய போகிற ஆடில் மேலே தெரியுற அந்த டெக்ஸ்ட் இன்ஃபர்மேஷன். இன்ஸ்டாகிராமாக இருந்தால் கீழே தெரியும். அடுத்து ஹெட்லைன், அந்த இமேஜுக்கு கீழே தெரியுற போல்டாக தெரியுற ஒரு ஆப்ஷன்ஸ் வந்துட்டு என்ன அப்படின்னா அதுக்கு பேர் தான் ஹெட்லைனு. ஸோ இந்த ஹெட்லைன் வந்துட்டு என்ன அப்படின்னா கிரியேட் பண்ணுற இடம் வந்துட்டு என்ன அப்படின்னா கீழே இருக்கு. ஸோ நீங்கள் மேனுவலாக கிரியேட் பண்ணுறதா இருந்தாலும் கிரியேட் பண்ணிக்கலாம். அப் டு 5 வரைக்கும் நீங்கள் கிரியேட் பண்ணிக்கலாம். கீழே ஆட் ஹெட்லைன் அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணி நீங்கள் அதர் ஹெட்லைன் நீங்கள் ஆட் பண்ணாலும் நீங்கள் கிரியேட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி தான் மேலே பிரைமரி டெக்ஸ்ட்டும் நீங்கள் 5 டிஸ்கிரிப்ஷன் 5 பிரைமரி டெக்ஸ்ட் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். கீழே ஆட் டெக்ஸ்ட் ஆப்ஷன் அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணி இந்த 5 இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 5 பிரைமரி டெக்ஸ்ட் நம்ம கிரியேட் பண்றோம்னா சார், நீங்க டைனமிக்கா வந்து ஷோ ஆகும்னு சொன்னீங்களா சார்? இப்போ இந்த 5மே டைனமிக்கா போகும். அப்போ 5 × 5 25 மாறி மாறி டிஸ்ப்ளே ஆகும். ஆனா 25 டெக்ஸ்ட் அதாவது பிரைமரி டெக்ஸ்ட் அந்த கண்டென்ட் வந்து மாறி மாறி ஷோ ஆகுமா சார்? 25 இல்லைங்க, மொத்தமா வந்து 5 தானே. 5 பிரைமரி டெக்ஸ்ட் தான் கொடுக்க முடியும். இது ஒரு பிரைமரி டெக்ஸ்ட், இது ஒரு பிரைமரி டெக்ஸ்டா? இது ஆட்டோமேட்டிக்கா ஏஐ ரெக்கமெண்ட் பண்ணுது, 5 ரெக்கமெண்ட் பண்ணுது சார். ஆமா 5. அப்ப டோட்டலா இப்போதைக்கு 1 + 5 6 தானே. 6. அப்ப செகண்ட் பிரைமரி கொடுத்தீங்கன்னா 7. தேர்ட் பிரைமரி கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து 8. சோ ஒவ்வொருத்துக்கும் உங்களுக்கு தனித்தனி 5 ஜெனரேட் ஆகாது. எஸ் சார், எஸ் சார். ஓகே ஓகே. ஓகேவா? ஓகே சார். ஓகே, இப்போ நம்ம வந்து கீழ வந்து ஹெட்லைன் ஆட் பண்ணியாச்சு.
அதுக்கப்புறம் டிஸ்கிரிப்ஷன் அப்படின்றது லைக் வந்துட்டு என்ன அப்படின்னா இந்த ப்ளூ கலர் போல்டு இன்ஃபர்மேஷன் இருக்குல்ல, இதுக்கும் கீழே இருக்கு பாருங்க ஒரு இன்ஃபர்மேஷன். ஆமா சார். இதுதான் வந்துட்டு என்ன அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன். ஸோ இந்த டிஸ்கிரிப்ஷன்ஸ் வந்துட்டு ஆப்ஷனல் தான், நீங்க வேணா இன்க்ளூட் பண்ணிக்கலாம், இல்லைன்னா விட்டுறலாம். இதுவுமே வந்துட்டு என்ன அப்படின்னா அப் டு 5 வரைக்கும் சேம் தான். ஓகேங்களா? ஓகே சார். டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ட்ரைனிங் இன்ஸ்டியூட் அப்படின்றது நான் சும்மா கொடுத்துக்கிறேன். ஸோ கீழே வந்துட்டு என்ன அப்படின்னா ஒரு பட்டனு. ஸோ இது வந்துட்டு இங்கே இருக்கு இல்லையா, யூசரை வந்துட்டு என்ன அப்படின்னா கிளிக் பண்ணி வைக்கிறதுக்காக கான்டாக்ட் அஸ் இவங்க கொடுத்துருக்காங்க. நம்ம லைக் வந்துட்டு என்ன ஆப்ஷன்ஸ் வந்துட்டு வேணுமோ அந்த ஆப்ஷன்ஸ் இங்கே இருக்கு, நிறைய உள்ளுக்குள்ள ப்ரீ டிஃபைன் பண்ணி வச்சிருப்பாங்க. ஸோ இதுல இருந்து இப்போ நம்மளும் கான்டாக்ட் அஸ் வேணும்னா கான்டாக்ட் அஸ் அப்படின்றத யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதெல்லாமே ஃபர்ஸ்ட் செக்ஷன் எல்லாமே டெக்ஸ்ட் எல்லாமே ஆட் பண்றதுக்கு, டெக்ஸ்ட்ல பிரைமரி டெக்ஸ்ட் ஆட் பண்றோம், ஹெட்லைன் ஆட் பண்றோம், டிஸ்கிரிப்ஷன்ஸ் ஆட் பண்றோம், கால் டு ஆக்ஷன் டெக்ஸ்ட் ஆட் பண்றோம். அடுத்து நெக்ஸ்ட். ஸோ செகண்ட் இடம் வந்துட்டு என்ன அப்படின்னா மீடியா. ஸோ மீடியான்ற இடத்துல தான் வந்துட்டு என்ன அப்படின்னா நம்ம எந்த இமேஜை யூஸ் பண்ணி நம்ம ஆட் ரன் பண்ணணுமோ அந்த இமேஜ் வந்துட்டு என்ன அப்படின்னா நம்ம இந்த இடத்துல வந்துட்டு என்ன அப்படின்னா நம்ம உள்ளுக்குள்ள அப்லோட் பண்ணணும். இப்போ பாருங்க இதே இமேஜ் நான் சேவ் இமேஜஸ் கொடுத்துட்டு நான் இங்கே வந்துட்டு என்ன அப்படின்னா டெஸ்க்டாப்லேயே வந்துட்டு என்ன அப்படின்னா நான் சேவ் பண்ணிக்கிறேன். ஸோ நான் டெஸ்க்டாப்பில் நான் சேவ் பண்ணிக்கிறேன் செந்தில் அப்படின்ற நேமில். ஓகே, இந்த இமேஜ் நான் உள்ளுக்குள்ள அப்லோட் பண்ணி கொண்டு வரணும். அப்போது செலக்ட் மீடியா அப்படின்ற ஆப்ஷன்ஸ்குள்ளே இருக்கேன். இங்கே அப்லோட் அப்படின்ற ஆப்ஷன்ஸ் இருக்குது. இந்த அப்லோட் அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு ஃபைல் வந்துட்டு எங்கே இருக்குது, எங்கே சேவ் பண்ணணும், நம்ம டெஸ்க்டாப்பில் சேவ் பண்ணோமா இந்த நேமு. ஸோ அதை நான் கிளிக் பண்ணி நான் ஃபைலை வந்துட்டு என்ன அப்படின்னா உள்ளுக்குள்ளே கொண்டுட்டு வரேன். ஸோ உள்ளுக்குள்ளே கொண்டுட்டு வந்துட்டு நான் நெக்ஸ்ட் அப்படின்றத நான் கொடுக்குறேன். ஃபைல் நமக்கு ஃபைனலாக யூஸருக்கு எந்த இமேஜை வந்துட்டு யூஸ் பண்ணி நம்ம ரன் பண்ணணும்னு நினைக்கிறோமோ அந்த இமேஜ் வந்துட்டு என்ன அப்படின்னா உள்ளுக்குள்ள அப்லோட் பண்ணி உள்ளே கொண்டு வரோம். அதுக்கப்புறம் உள்ளுக்குள்ள வந்துட்டு என்ன அப்படின்னா கஸ்டமைஸ் இமேஜை கஸ்டமைஸ் பண்ணுறதுக்கான ஆப்ஷன்ஸ் வந்துட்டு கொடுப்பாங்க. லைக் இந்த இடத்துல பாருங்க ஸ்கொயர் இமேஜஸ். இப்போ நம்ம அப்லோட் பண்ணது ஸ்கொயர் இமேஜஸ் ப்ராப்பராக போய் உட்காந்துரும். அதுக்கப்புறம் வெர்டிக்கல் வந்துட்டு என்ன அப்படின்னா ரீல்ஸ்க்காக நம்ம வந்துட்டு மாற்றணும் அப்படின்னா கீழே பாருங்க இப்போ நம்ம அப்லோட் பண்ண இமேஜை டிஸ்பிளே ஆகும், ஆனால் மேலேயும் கீழேயும் ஸ்பேஸோட டிஸ்பிளே ஆகும். அப்போ ரீப்ளேஸ் பண்ணணும், எனக்கு ஃபுல் மொபைல் வித் ஃபுல்லாக என்னது நான் யூஸ் பண்ணணும் அப்படின்னா ரீப்ளேஸ் கொடுத்துட்டு இந்த சைஸில் இருக்கிற ஒரு இமேஜ் நான் இப்போ பாருங்கள் ஒரு சைஸ் இருக்குது, ரீல் சைஸில் ஒரு இமேஜ் இருக்குது. ஸோ இதை நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். பாருங்கள் எனக்கு மேலேயும் கீழேயும் ஸ்பேஸ் இல்லை. ஆமாம் சார். சேம் இமேஜ் நீங்கள் அப்லோட் பண்ணுற இமேஜுக்கவே வந்துட்டு என்ன அப்படின்னா இந்த மாதிரியான ஒரு டிசைனும் நீங்கள் ரெடி பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் இது வந்துட்டு என்ன அப்படின்னா ஹரிசாண்டல் சர்ச் ரிசல்ட் பேஜில் டிஸ்பிளே ஆகுறது. அப்போ இதுக்கான சைஸ் 1:1.9:1. இதை நான் வந்துட்டு என்ன அப்படின்னா நம்ம பிக்சலில் நம்ம மாற்றி நம்ம அப்லோட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போதைக்கு இதில் எதுவும் எங்கிட்ட இமேஜ் இல்லாதனால நான் இதே வியூவே இருக்கட்டும் அப்படின்றதுக்காக நான் டேரெக்டாக இப்போ நான் நெக்ஸ்ட் அப்படின்றத நான் கொடுத்துட்றேன். ஸோ அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் ஜென்ரேட் இமேஜஸ். நம்ம கொடுத்துருக்கிற இமேஜ் டெக்ஸ்ட்டை யூஸ் பண்ணி அவங்களோட ஏஏ வந்துட்டு என்ன அப்படின்னா நான் வந்துட்டு இமேஜ் வந்துட்டு ஜென்ரேட் பண்ணி தரவா அப்படின்றது வந்துட்டு கேட்குது. அவங்களே நான் கொடுத்துருக்கிற டெக்ஸ்ட்டு ஃபைனலாக யூஸருக்கு காட்ட வேண்டிய இமேஜை வந்துட்டு இந்த இடத்துல டிஸ்பிளே பண்ணுறாங்க. கூட இமேஜ் வந்துட்டு செலக்ட் பண்ணிக்கலாம், வேணாட்டி டேரெக்டாக வந்துட்டு என்ன அப்படின்னா விட்டுட்டு டன் கொடுத்துருங்க. ஸோ டன் கொடுத்துட்டீங்க அப்படின்னா இப்போது நம்ம செலக்ட் பண்ண இமேஜஸ் எல்லாமே வந்துட்டு என்ன அப்படின்னா உங்களுக்கு ரைட் சைடில் ப்ரிவியூக்கு வந்துட்டு வந்துடும். பாருங்கள் ரீல்ஸ்க்கும் அப்லோட் பண்ணோம், அந்த இமேஜும் தெரியுது. அதுக்கப்புறம் வந்துட்டு கீழே பார்த்தீங்க அப்படின்னா கீழே வந்துட்டு இந்த ஸ்கொயர் இமேஜஸும் தெரியுது, ரீல்ஸ் இமேஜஸும் தெரியுதுங்களா? ஆமாம் சார். ஸோ ஃபைனலாக வந்துட்டு நம்ம வந்துட்டு என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா மேலே மற்ற எல்லாமே உங்களுக்கு வந்துட்டு வந்துடும். இமேஜ் எல்லாம் ஆட் பண்ணியாச்சு, கண்டென்ட் எல்லாமே ஆட் பண்ணியாச்சு, இமேஜ் அப்லோட் பண்ணியாச்சு. ஸோ ஃபைனலாக வந்துட்டு என்ன அப்படின்னா இங்கே டெஸ்டினேஷன் கேட்கும். ஸோ டெஸ்டினேஷனில் வெப்சைட் மட்டும் கொடுக்குறாங்க, இன்ஸ்டன்ட் எக்ஸ்பீரியன்ஸ்னு சொல்லிட்டு இன்னொரு எக்ஸ்பீரியன்ஸ் இது கொடுக்குறாங்க. அதே மாதிரி கீழே வந்துட்டு என்ன அப்படின்னா வாட்ஸ்அப்புக்கு போகிற மாதிரியான ஆப்ஷன்ஸ் கொடுக்குறாங்க, காலுக்கு போகிற மாதிரியான ஆப்ஷன்ஸ் கொடுக்குறாங்க, மெசேஜிங் ஆப்ஸுக்கு போகிற மாதிரியான ஆப்ஷன்ஸ் கொடுக்குறாங்க. எனக்கு நம்மளோட வெப்சைட்டுக்கு வந்துட்டு போகணும் அப்படின்றதுக்காக நான் இந்த இடத்துல ஆட் கிளிக் பண்ணதுக்கப்புறம் ஓகேங்களா. ஸோ வென்சன்.in அப்படின்ற ஒரு பேஜுக்கு வந்துட்டு போகணுன்றதுக்காக நான் இங்கே வெப்சைட் யூஆர்எல் இந்த இடத்துல கொடுத்துட்றேன். அப்போது ஆடை வந்துட்டு கிளிக் பண்ணி பார்க்கும்போது என்னோட வெப்சைட் வந்துட்டு என்ன அப்படின்னா அவங்களுக்கு டிஃபால்ட்டாக வந்துட்டு என்ன அப்படின்னா ஓப்பன் ஆகிடும். ஓகே சார். ஸோ கீழே இருக்கிறது வந்துட்டு என்ன அப்படின்னா
ட்ராக்கிங் பர்பஸ்க்காக ட்ராக்கிங் பர்பஸ் நான் தனியாக சொல்கிறேன் உங்களுக்கு. ஸோ அவ்வளோதான். நம்ம வந்துட்டு என்ன அப்படின்னா ஒரு கேம்பெயின் லெவலில் லைக் வந்து என்ன அப்படின்னா ஃபஸ்ட்டு நம்மளோட பட்ஜெட் இது நம்மளோட கோல்ஸ் எல்லாமே நம்ம செலக்ட் பண்ணுறோங்க. என்ன பர்பஸ்க்காக நம்ம இந்த கேம்பெயின் வந்துட்டு க்ரியேட் பண்ணுறோம் அப்படின்றத செட் பண்ணணும். அதுக்கப்புறம் வந்துட்டு என்ன அப்படின்னா டிக்ளரேஷன் நம்ம பண்ண போகிறோம். நம்ம க்ரியேட் பண்ண போகிற ஆட் டிசைன்ஸ் வந்துட்டு என்ன அப்படின்னா எந்த கேட்டகரிஸ் அப்படின்றத நம்ம வந்துட்டு டிசைன் பண்ணணும். ஓகே, தென் அதுக்கப்புறம் வந்துட்டு என்ன அப்படின்னா நீங்கள் கேம்பெயின் லெவல்லையே பட்ஜெட் செட் பண்ணுறதா இருந்தால் நீங்கள் அட்வான்டேஜ் கேம்பெயின் பட்ஜெட் அப்படின்ற ஆப்ஷனை எனேபிள் பண்ணி நீங்கள் பட்ஜெட் வந்துட்டு செட் பண்ணிக்கலாம். தென் அதுக்கப்புறம் ஆட் செட் லெவல் வந்துட்டு உங்களுக்கு ஓப்பன் ஆகுது. ஆட் செட் லெவலுக்குள்ளே நீங்கள் பெர்ஃபார்மன்ஸ் கோல் உங்களோட பெர்ஃபார்மன்ஸ் கோல் வந்துட்டு என்ன அப்படின்றத செலக்ட் பண்ண போகிறீங்க. தென் அதுக்கப்புறம் உங்களோட ஆடு எந்த பேஜ் வழியாக ரன் ஆகணுமோ அந்த ஃபேஸ்புக் பேஜை நீங்கள் சூஸ் பண்ணிக்க போகிறீங்க. தென் அதுக்கப்புறம் பட்ஜெட் அண்ட் ஷெட்யூல்ஸ் வந்து நீங்கள் செட் பண்ணுறதுக்கான ஆப்ஷன்ஸ் கொடுக்குறாங்க. ஆடியன்ஸ் கண்ட்ரோல், உங்களோட ஆடியன்ஸ் வந்துட்டு யாரு அப்படின்றத செட் பண்ணுறதுக்கான ஆப்ஷன்ஸ் வந்துட்டு கொடுக்குறாங்க. தென் அதுக்கப்புறம் வந்துட்டு என்ன அப்படின்னா பிளேஸ்மெண்ட், நீங்கள் கிரியேட் பண்ண போகிற ஆடு யாருக்கு வந்துட்டு அதாவது எந்த பிளேஸில் என்னோட ஆட் வந்துட்டு டிஸ்பிளே ஆகணும் அப்படின்றத செட் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் ஆட் செட் லெவலுக்குள்ளே வருது. தென் அதுக்கப்புறம் ஆடு வந்துட்டு கிரியேட் பண்ண போகிறோம். ஸோ ஆடு வந்துட்டு கிரியேட் பண்ணும்போது உள்ளுக்குள்ள நம்ம பார்ட்னர்ஷிப் வேணும்னா நம்ம வந்துட்டு நீங்கள் எனேபிள் பண்ணி ரன் பண்ணுறதா இருந்தால் நீங்கள் ரன் பண்ணிக்கலாம், இல்லை நீங்கள் வந்துட்டு ஸ்டாப் பண்ணுறதா இருந்தாலும் ஸ்டாப் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் இங்கே லைக் வந்துட்டு என்ன அப்படின்னா ஆட் செட்டப் பண்ணுறதுக்கான ஆப்ஷன்ஸில் 3 விதமான ஆப்ஷன்ஸ் வந்து நீங்கள் வந்துட்டு ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ ஒன்று வந்துட்டு என்ன அப்படின்னா கிரியேட் ஆடு, ஸோ இன்னொன்று வந்துட்டு என்ன அப்படின்னா எக்ஸிஸ்டிங் போஸ்ட்டை யூஸ் பண்ணி, இன்னொன்று வந்துட்டு என்ன அப்படின்னா கிரியேட்டிவ் ஹப் மார்க்கப் யூஸ் பண்ணி நம்ம வந்துட்டு என்ன அப்படின்னா நம்ம வந்துட்டு கிரியேட் பண்ணுறது. ஸோ இந்த 3 விதமான ஆப்ஷன்ஸ் மூலமாகவும் லைக் வந்து என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா நம்ம ஆட் செட்டப் வந்துட்டு கிரியேட் பண்ணிக்கலாம். தென் இங்கே ஃபார்மேட் பார்த்தீங்க அப்படின்னா சிங்கிள் இமேஜ் ஆர் வீடியோ கொடுக்குறாங்க, கரோசல் ஃபார்மேட் கொடுக்குறாங்க, கலெக்ஷன் கொடுக்குறாங்க. இதில் எந்த ஃபார்மேட் வேணுமோ ஸோ அந்த ஃபார்மேட் வந்துட்டு என்ன அப்படின்னா நீங்கள் வந்து செலக்ட் பண்ணி நீங்கள் ஃபைனலாக உங்களுக்கு என்ன ஆட் டிசைன் வேணுமோ நீங்கள் அந்த ஆட் டிசைனை வந்துட்டு என்ன அப்படின்னா கிரியேட் பண்ணிவிட்டு பப்ளிஷ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போதைக்கு நான் எதுவும் பப்ளிஷ் பண்ணலாம், நான் டேரெக்டாக அந்த இடத்துல க்ளோஸ் கொடுத்துட்றேன். ஸோ க்ளோஸ் கொடுத்தாலும் என்னோட ஆட் வந்துட்டு என்ன அப்படின்னா டிராஃப்ட்ல இருக்கும் பாருங்க. நான் கிரியேட் பண்ண கேம்பெயின் நியூ அவேர்னஸ் கேம்பெயின் இதுதான் நான் கிரியேட் பண்ண கேம்பெயின். இந்த கேம்பெயினை கிளிக் பண்ணேன் அப்படின்னா இந்த கேம்பெயின்ல இருக்கிற ஆட் செட் எனக்கு இந்த ஆட் செட்டை நீங்க கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உள்ளுக்குள்ள இருக்கிற ஆட் டிசைன்ஸ் வந்துட்டு என்ன அப்படின்னா நம்ம அந்த ஆட் காப்பீஸ் வந்துட்டு டிஸ்பிளே ஆகும். இப்போ நான் ஒரே ஒரு ஆட் செட்டு ஒரே ஒரு ஆட் காப்பீஸ் வந்துட்டு கிரியேட் பண்ணேன். எனக்கு நான் மல்டிபிள் ஆட் நான் ஸ்ட்ரக்சர்லாம் சொல்லும்போது நான் சொல்லியிருக்கேன் ஒரு ஆட் செட்டுக்குள்ள நீங்க மல்டிபிள் ஆட் காப்பீஸ். அப்போ இங்க ஆட் அப்படின்ற மெனுக்குள்ள வந்ததுக்கு அப்புறம் இங்க கிரியேட் அப்படின்ற ஆப்ஷனை நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா திரும்பவும் அகைன் வந்துட்டு என்ன அப்படின்னா ஒரு ஆட் டிசைன் வந்துட்டு என்ன அப்படின்னா பண்ணிக்கலாம். இப்போ நான் செகண்ட் அப்படின்ற ஒரு நேம்ல நான் கண்டினியூ நான் கொடுக்குறேன். எனக்கு பாருங்க உள்ளுக்குள்ள நியூ அவேர்னஸ் ஆட் நான் ஏற்கனவே அந்த பேரு கீழே செகண்ட் அப்படின்ற ஒரு ஆட் நேமே வந்துட்டு என்ன அப்படின்னா கிரியேட் ஆயிடுச்சு. இப்போ திரும்பவும் என்ன பண்ணிக்கலாம், நான் இப்போ வீடியோ யூஸ் பண்ணி கூட நீங்க ஒரு ஆட் வந்துட்டு என்ன அப்படின்னா திரும்பவும் நீங்க கிரியேட் பண்ணிக்கலாம். சரி ஓகேங்க, நான் சிம்பிளா வந்துட்டு உள்ளுக்குள்ள ஒரு மெட்டா ஆட் நீங்க லாகின் பண்ணீங்க அப்படின்னா உள்ளுக்குள்ள இருக்கிற ஆப்ஷன்ஸ் எல்லாமே வந்துட்டு என்ன அப்படின்னா நான் ஓரளவு நான் கவர் பண்ணிட்டேன். ஸோ இப்போ வந்துட்டு என்ன அப்படின்னா டூலை வந்துட்டு என்ன அப்படின்னா நீங்க யூஸ் பண்ணி பாருங்க. ஸோ நாளையிலேருந்து நான் வந்துட்டு என்ன அப்படின்னா டாஸ்க் பேஸ் பண்ணி என்ன வந்துட்டு நம்ம வந்துட்டு இது எப்படி வந்துட்டு எந்தெந்த இடத்த எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்ற மாதிரி நான் கன்வே பண்ணுறேன். தென் அதுக்கப்புறம் வந்துட்டு என்ன அப்படின்னா உள்ளுக்குள்ளே இருக்கிற அதர் அப்ஜெக்டிவ்ஸ் வந்துட்டு என்னென்ன இருக்குது, டிராஃபிக் எப்படி இருக்கும் உள்ளுக்குள்ள, லீட்ஸ்னா உள்ளுக்குள்ளே எப்படி இருக்கும், என்கேஜ்மெண்ட்னா உள்ளுக்குள்ளே வேறு ஆப்ஷன்ஸ் வந்துட்டு என்ன இன்வால்வ் ஆகும், ஆப்னா உள்ளுக்குள்ளே எப்படி இருக்கும். ஸோ அதெல்லாமே உள்ளுக்குள்ளே ஒன் பை ஒன்று நம்ம பார்க்கலாங்க. பட் ஆனால் இப்போ நான் பொறுத்த வரைக்கும் நீங்கள் உள்ளுக்குள்ளே டூலை ஓப்பன் பண்ணி நீங்களாவே வந்துட்டு என்ன அப்படின்னா ரஃபாக ஒரு கேம்பெயின் வந்து கிரியேட் பண்ண முடியுதா, கிரியேட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் அது டூலுக்குள்ளே உங்களுக்கு வந்துட்டு என்ன அப்படின்னா மெயின் டேஷ்போர்டில் டிஸ்பிளே ஆகுதா. ஸோ இதெல்லாமே எனக்கு செக் பண்ணிவிட்டு நீங்கள் அப்டேட் கொடுங்க. ஸோ எந்த நீங்கள் ஸ்ட்ரகிள் ஆகுதாலும் அது திரும்பவும் ஒன் செகண்ட் வந்துட்டு என்கிட்ட கேட்டீங்க அப்படின்னா நான் அந்த ஆப்ஷனை மட்டும் நான் வந்துட்டு எக்ஸ்பிளைன் பண்ணி உங்களுக்கு வந்துட்டு என்ன அப்படின்னா திரும்பவும் நான் கிளியர் பண்ணிவிட்டு திரும்பவும் நம்ம வந்துட்டு என்ன அப்படின்னா டாஸ்க்குள்ளே போகலாம். ஏன்னா உள்ளுக்குள்ளே இருக்கிற செட்டிங்ஸ்க்கான மீனிங் தெரியலன்னா நீங்கள் உள்ளுக்குள்ளே போயிட்டு கேம்பெயின் வந்துட்டு கிரியேட் பண்ண முடியாது. ஜஸ்ட் ஒன்றுமே இல்லைங்க, டெக்னிக்கலாக எதுவுமே கிடையாது. ஒவ்வொரு செட்டிங்ஸும் நான் கிளியராக சொல்லியிருக்கேன். அந்த செட்டிங்ஸ் வந்துட்டு என்ன அப்படின்னா நீங்கள் இப்போ யூஸ் பண்ணி பார்க்குறது மட்டும் தான். என்னால் ஜஸ்ட் கன்வே மட்டும் தான் பண்ண முடியும். இப்போ ப்ராக்டிக்கல் நான் கொடுக்க முடியும் உங்களுக்கு. பட் ஆனால் அதை ப்ராக்டிஸ் எடுக்கணுன்றது நீங்கள் சின்சியராக உட்காந்து ஒர்க் பண்ணால் மட்டும்தான் வரும். ஓகே சார். ஓகேங்களா? ஓகே சார். சரிங்க, ஓகே. நம்ம இதோட ஸ்டாப் பண்ணிக்கலாங்க. எனக்கு முடிச்சுட்டு அப்டேட் சொல்லுங்கள். நான் நாளைக்கு டாஸ்க் வந்து நான் கொடுத்துருவேன். ஸோ டாஸ்க் வந்துட்டு என்ன அப்படின்னா அதை பேஸ் பண்ணி ஒர்க் பண்ணி பார்ப்போம். தென் அதுக்கப்புறம் இருக்கிற அப்ஜெக்டிவ்ஸ் எல்லாமே நம்ம ஸ்பீடாக போயிடலாங்க. ஓகே சார். ஓகே சார். ஓகே. தேங்க்யூ. ஓகே சார். தேங்க்யூ. ஸ்டாப் பண்ணிக்கலாம். ஓகே சார். தேங்க்யூ.